சொல்லுங்க. கொடுத்தா வாங்கிட்டேன். பேசி போயிட்டு அப்ப கேட்டுமா கேளு. இந்த வச்சிருக்கேன் பாரு. दयापात्रं दिव्यख्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यदामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मचाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोदकस्तथित्राणि धृणाय मेने अस्मत्कुलोर्भगवतोऽस्य तथैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये माता पिता युवदयस्तनया विभूति सर्वं यतेव वयमेन मदयन्वयानाम् आद्यसन कुलपतेर्वकुलाभिरामं श्रीमद्दत्तगिरिकुलं प्रणमामि मूर्त्ना श्रीहृदं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर भगवान् भक्ताङ्ग्रिरेणि बलबाल यतीन्द्रमिश्रां श्रीमत्तराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्म श्रीमल्लङ्कादिलीले विनत विविध बोध विवाद रक्षैक्य दीक्षे श्रुति स्फिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्री शेमुषी भक्ति रूपा पाराशर्य वससुताम् उपनिषत् दुर्गाप्ति संसाराग्नि विदीपन प्राणात् संजीवनी पूर्वाचार्य सुरक्षिता बहुमति व्याघात दूरस्थिताम् आनीतां तु निराक्षरैः सुमनसो प्रबन्ध्वन्त्यहम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने सुधिस्मृतिसूत्राणाम् अन्तज्वरम् असीसमत् இது மட்டும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆத்மாவோட நிலை, அவருடைய 4 ஸ்டேஜஸ், அப்புறம் பரமாத்மா எல்லாம் பார்த்தோம். அதாவது ஆன்மா அதன் விழிப்பு, கனவு, உறக்க, நிலைகள் ஆராயப்பட்டன. அதனால் ஆத்மா எல்லா வகையிலும் தன்னிச்சையாக செயல்பட இயலாது. முடிவெடுத்தல் செய்தாலும் அதை நடத்தி தருவது பிரம்மே. ஏன்னா ஆத்மா தன் இஷ்டப்படி எதையும் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா சொப்பனத்தில் கூட பகவானுடைய தான் பார்த்தோம். ஸோ ஆத்மா எல்லா வகையிலும் அவனுக்கு அடிமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு. அப்போ என்னாச்சு, இந்த உலகத்தில் இன்னும் பஞ்சாகிரி வித்தியை பார்த்த மாதிரிங்கோ அதுலேருந்து வரைச்சு 5 ஸ்டேஜில் தாண்டி வரணும். இது கஷ்டப்படுறது, அவனுக்கு அடிமைப்பட்டிருக்கு. ஆகவே இதுலேருந்து விடுதலை படுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பிரம்மம் ஆன்மாவின் நிலைக்கு மாறாக வினை தொடர்பு ஆற்று எங்கிருந்தாலும் அமலத்துவம் ஆனந்தத்துவம் இவற்றுடன் எப்பொழுதும் கூடியிருப்பது. பிரம்மம் எங்கிருந்தாலும் சரி, இந்த 2 உண்டு. அமலத்துவம் ஆனந்தத்துவம் உண்டு. அப்புறம் அவனது உடல் என்னும்படியான மற்ற தேவதைகளிடம் உபாசனம் அந்தந்த தேவதைகளுடைய தகுதிக்கேற்ப பலன் தரும் என்பதும், அவை உலகியலின் தொடர்பால் அழியும் தன்மையோடு இருப்பன என்றும், அழியாத எல்லையற்ற ஆனந்த நிலையிலேயே மோட்சம் மிச்சே ஜனார்த்தனம் என்றும் திருமாலால் மட்டும் கொடுக்கப்படுவது என்றும் விளக்கப்பட்டது. ஸோ மோட்சம் வேணும்னாக்க அவர் பகவானை திருமாலை மட்டும் சேவிக்க முடியும். அதான் மோட்சம் தரும். மோட்சத்துக்கு வழி இல்லை. மற்ற தேவதைகள் பண்ணாக்க கிடைக்கும். என்ன கிடைக்கணும், அவள் உலகில் பலன் கிடைக்கும், அது மட்டும் கிடைக்கும். பிரம்மப்பட்டம் மட்டும் கிடைக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே கிடைக்கிறது கஷ்டம். அவ்வளோதான். இந்த இப்போ இது மட்டும் பார்த்தோம் இல்லையா? இது மட்டும் நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், அத்வைத்தம், சார்வாகன், பௌத்தன், சமணன், சைவம் எல்லாத்தையும் டீல் பண்ணணும். இது மட்டும் ஒரு முக்கியமான பகுதி டச் பண்ணியிருக்கோம். ஆனால் இதை ஃபுல்லாக டீல் பண்ணல. அதோட இதெல்லாம் விட்டு போச்சு. அதை பார்க்குறப்போ அதாவது மீமாம்சைங்கிறது இதுக்கு பூர்வ மீமாம்சைன்னு பேர். பூர்வ மீமாம்சைங்கிறது சடங்கியல், யாகங்களை பற்றி சொல்கிறது. அது எதுக்காக வந்ததுன்னாக்க, மனுஷனாக இங்கே பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு உலகியல்ல சில காரியங்கள் செஞ்சுக்க வேண்டியிருக்கு. என் தகுதிக்கு மீது சில செய்ய வேண்டியிருக்கு. அப்போது யாகம் பண்ணி தான் செஞ்சுக்கணும். அதை பற்றி விவரமாக சொல்கிறது மீமாம்சை. இந்த மீமாம்சை 16 அத்தியாயத்தில் இருக்கு. அதில் முதல் 12 அத்தியாயம் அந்த சடங்குகளை பற்றியும், அடுத்த 4 அத்தியாயம் அந்த சடங்குகளால் தொழப்படக்கூடிய தெய்வங்களை பற்றியும் இருக்கு. இப்போ இந்த நம்ம பார்த்தோமே பிரம்மசூத்திரம் பார்த்தோமே, இது 4 அத்தியாயம். இது உத்தர மீமாம்சைன்னு பேர். இந்த உத்தர மீமாம்சைங்கிறது பூர்வாம்சோட முழுக்க தொடர்புடையது. அந்த 16 நாள் 20 அத்தியாயம் சேர்ந்தது மொத்த டோட்டலாக மீமாம்சா.
இதுக்காக சாரீரக சாஸ்திரம்னு பேரு. இந்த பூர்வ மீமாம்சையில என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். வரிசையா ஒவ்வொரு இதாக பார்த்துருக்கோம். இந்த பிரம்மசூத்திரத்தின் முதல் பகுதியான பூர்வ மீமாம்சை முதல் நிலை ஆய்வு உலகியல் பலன்களை அடைய எழுந்துள்ளது. மீமாம்சனா கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அர்த்தம். அதனால் உலகில் வையத்து வாழ்வாங்கு வாழ்வதற்கான நெறிகள் வகுக்கப்பட்டுள்ளன. அதில் என்ன ஆகுதுன்னா, உலகத்தில் என்ன தர்மங்கள் ஃபாலோ பண்ணணும், யார் யார் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஆக்சுவலாக மனு தர்ம சாஸ்திரம் தான் இதனுடைய ஒரு பகுதியாக வந்தது, இருந்து வந்து தான் ஒரு இது. அது 16 அத்தியாயங்களை கொண்டது. அவை வருமாறு: 1. உலகியல் வாழ்க்கையில் மனைவி, மக்கள், மழை, உணவு, சொர்க்கம் முதலியவரை அடைவது ஒரு கடமை எனவும். நீங்க இருக்கச்சு என்ன பண்றோம், நம்ம அறம்பொருள் இன்பம், இந்த 3க்கு என்னெல்லாம் பண்ணணும், எதுவாக தான் சொல்லலாம். தர்மம் பண்ணணும்னாக்க சில்லறை வேணும் எனக்கு. அதே மாதிரி இன்பம் பண்ணனாலும் கையில் காசு இருந்தால் தான் நடக்கும். ஆக இதுக்காக நான் என்ன பண்ணணும், எப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது முதல்ல விளக்கிறது முதல் சாப்டர். 2வது, வேத சொற்களின் வேறுபாடுகள் இன்னவை எனவும். அதாவது வேத சொற்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறத அதுதான் விளக்கிறது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது எல்லாத்தையும் எம்பெருமானார் நமக்கு பின்னால் இந்த வரத அதிகாரத்தில் இந்த பாதத்தில் உபயோகப்படுத்திக்க போறார். நம்ம மீமாம்சையை ஒத்துருக்கோம், விசிஷ்டாத்வைதிகள் மீமாம்சையை ஒத்துருக்கார். ஆனால் அது ஒரு வழிதானே ஒழிய அது முழுக்க அது நித ஆகாது, அது முடிவாக ஆகாது. உலகத்தில் வச்சு இருந்தால் ஆகணும், நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் இருக்கிற மட்டும் எப்படி நல்லா இருக்கிறதுங்கிறது மீமாம்சை உபயோகப்படும். அதில் விருப்பம் இல்லை, அதாவது ஒரு காரியத்தினுடைய பலனில் விருப்பம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்யணுங்கிறது இல்லையா, அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அது ஸ்திர பிரஜனா இருக்கிறவங்களுக்கு தான் முடியும். அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மூலம் வலியுறுத்துறது. 3வது, அப்பொருளை நேரடியாக உணர்த்தல், குறிப்பு போன்றவற்றின் உணர்த்தல் அறிதல் எப்படி. இப்போ ஒரு சொல்றதுனாக்க அது நேரடியாக எப்படி தெரிஞ்சுக்கலாம், சில குறிப்பினால் உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சில சொல்றச்சு நம்ம இதெல்லாத்தையும் சொல்றச்சு நம்ம தமிழ்லேயே தமிழ் இலக்கிய தகுதி வழக்கு, மங்களம், குரு குழி இப்படின்னு சொல்றது, குரு குறி இப்படி சொல்ற வழக்கம் உண்டு. அதாவது ஒரு பொருளை அதை இது தகுதி இல்லாத இருந்ததுனாக்க அதை தகுதிப்படி சொல்றது என்ன பண்ணோம், நம்ம சொல்றச்சே இவன் குடிச்சிருக்கான்னு சொல்றதுனாக்க அவன் தண்ணி போட்டிருக்கான், அவன் குதிரை ஏறிருக்கான் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதே மாதிரி யாராவது ஒருவர் விடோவாயிட்டான்னாக்க அவன் தாலி பெருகிடுத்துப்பான். அதாவது அவங்கள சொல்ல மாட்டான், ரொம்ப விஷமுள்ள பாம்பை நல்ல பாம்பும்பான். அந்த மாதிரி சிலது கொஞ்சம் ஏற்றி சொல்றது. இது மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன பொருள் எடுத்துக்கிறது, அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயே இதுக்கு ஒரு இதுவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, ஈயன கேட்டல் ஈழ்ந்தன்று, ஈயேன் என்றால் அதினும் இழ்ந்தன்று, கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள்ளேன் என்றால் அதினும் உயர்ந்தன்று. என்ன இருக்கு, அன்று அன்று வந்திருக்கு. ஈயன கேட்டல் ஈழ்ந்தன்றுனாக்க எனக்கு தானம் கேட்கறது, எனக்கு பிச்சை போடும் கேட்கறது இழ்ந்ததில்லை நாடுது. அப்படி இல்லை. அன்றுங்கிறது என்ன அர்த்தம்னா ஆம்னு அர்த்தம். அன்றனும் கிளவி ஆமனப்படுவேன் சூத்திரம். அதனால அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது 4வது, அடைய வேண்டிய இலக்கிற்கு ஏற்ப வேள்விகளின் தன்மை மாறுபடுத்தணும். யாருக்கு என்ன பலன் அடையணும், அதுக்கேற்ற மாதிரி என்ன வேள்வி வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னாக்க உலகத்தில் எல்லா இடத்துலையும் மழை வேணும்னு பிரார்த்திப்பா. ஆனால் உப்பளத்துக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, மழை வேண்டாம்பாங்க. ஏன்னா உப்பு கரைஞ்சி போடும். உங்களுக்கு வெயில் அடிக்கத்தான் அவங்களுக்கு உப்பு காசு வரும். அதனால அவளுடைய எண்ணம், அவளுக்கு அச்சீவ்மெண்ட் என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வேள்விகள் மாறுபடும். வேதம் ஸ்மிருதிகளை துணை கொண்டு அவற்றை தீர்மானிப்பது. அப்போ என்ன பண்ணணும்னாக்க, இப்போ இது மட்டும் தான் முடியுமா, எனக்கு மழையே வேண்டாம் தான் நடக்காது, மழையே தான் பெஞ்சிருக்கலாம் நடக்காது. அதனால அது இருக்க ஸ்மிருதிகளை கொண்டு எப்போ என்ன வேணும் தீர்மானம் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யுது. அதுக்காக தான் சில யாகங்கள் செய்யறதுக்கு இந்த காலங்கள்ல உகந்தது, இந்த காலம் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லிருக்கு. அது வேள்வி இயற்றுவோனுக்கு தேவையான தகுதிகள். சரி, யார் பண்ணலாம்,
எதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்தது 7வது சாப்டர் வந்து பல வேதங்கள் சொல்லப்பட்ட பண்ணக்கூடிய வேள்விகள் உப்பு நோக்குகள். இப்போ என்ன பண்ணுறதுனாக்க ஒவ்வொரு வேதத்திலையும் வேள்விகள் சொல்லிருக்கு. சிலதுக்கு பேர் ஒரு மாதிரியா இருக்கும், சிலது செயல்பாடு ஒரு மாதிரியா இருக்கும், நோக்கம் ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனால் பேர் வேறுபடலாம். இப்படியெல்லாம் இருக்க இவங்க எல்லாத்தையும் பார்த்து இந்த ரெண்டும் ஒன்று தானா, இது வெவ்வேறையா, இல்லை இதில் இருக்குது அதில் எடுத்துக்கணுமா, அதில் இருக்குது இதில் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் பண்ணுறதுக்கு பிறகு அதுதான் அது வந்து 7வது சாப்டர். 8வது சாப்டர் அவர்களுக்கு சிறப்பு விதிகள். சிறப்பு விதிகள்னா இந்த இதை சிறப்பை அப்படி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்னினா செஞ்சேத, நெருப்பினால் தெளிக்கவும் இருக்கு. நெருப்பினால் தெளிக்க முடியுமோ? முடியாது. நம்ம சாதாரணமாக நம்ம ஆற்றுல சிராதம் பண்ணுறோம் இல்லையா, சிராதம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னாக்க இந்த நெய்யை இறக்கி வச்சுட்டு இந்த கர்ப்பையை கொளுத்தி அதை சுற்றி போடுவோம். அதுதான் அந்த அக்னியை காட்டுறதுன்னு பேர். இதுதான் அக்னினா செஞ்சேத. அக்னினா செஞ்சேதுன்னு சொல்லிருக்கேன். இப்படி பண்ணுறோம்னா இப்படி தான் பண்ணணும், அதுக்கு விதி விதிச்சிருக்கு. ஏதாவது தெளிவாக காட்டப்படாது இருந்தால் அவற்றை ஊகித்தெருதணும். இப்போ என்ன எல்லாத்தையும் டீட்டெயிலாக இவ்வளோதான் சொல்லிட்டு இருக்க மாட்டார். அப்புறம் யூகத்துக்கு விட்டுருவான். அந்த யூகத்தில் இதை எப்படி பண்ணணும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இதை 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 வந்து இப்படி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில மந்திரங்கள், அதுவும் அபரகாரிய மந்திரங்கள் சொல்றதுலாம் யாரையும் சொல்லக்கூடாது, வெளில சொல்லணும். ஸோ அந்த சொல்லிட்டு தூஷ்ணின்னு சொல்லிடுவா. சொன்னா என்ன பண்ணணும், இதாக சொல்லணும், அமைதியாக சொல்லணும், அதை சத்தம் இல்லாமல். அவைகள் வேள்வியும் பலனையும் எவ்வகையில் பாதிக்கும் என்கிறது. சில வேள்விகள் இரவு தான் செய்ய முடியும், சில வேள்விகள் பகலில் தான் பண்ண முடியும். மாற்றி செஞ்சால் என்ன ஆகும், அது இவா பண்ணக்கூடியதுக்கு ஏதாவது தவறு எடுத்தால் எப்படி வேள்வியை பாதிக்கும் அப்படிங்கிறது. வேள்வி செயல்முறைகள் ஒன்று எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற செயல்முறைகள். கடைசியாக 12வதுல மேற்கொண்டவர்கள் சொல்லப்படாது விடப்பட்ட சிலவும் சொல்லப்படுது. இல்லை லெஃப்ட் ஓவர் ஏதாவது இருந்ததுனாக்க இது எல்லாத்தையும் இப்படி பார்த்துக்கோ, அப்படி பண்ணிக்கோ, அப்படி கடைசி சொல்கிறது. ஆக மொத்தம் இந்த 12 சாப்டரும், அதாவது பூர்வ மீமாம்சையுடைய முதல் பகுதியான 12 சாப்டரும் வேள்விகளை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறது. இது இப்படி பண்ணணும், அது இப்படி பண்ணணும்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்த 4 இருக்கு இல்லையா, நாங்கள் சங்கர்ஷ்ண காண்டம்னு பேர். அது வந்து வேள்விகளுக்குரிய தேவதைகள். அதாவது வேள்வின்னு சொன்னால் அதுக்கு 3 உண்டு: விதி, மந்திரம், அர்த்தவாதம். விதினாக்க இதுக்கு இதை பண்ணு விதிக்கிறது. அதான் ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ எஜேத, பூதிகாமோ வாயவியேன அஜேத, செல்வத்தை விரும்புவன் வாயவியங்கிற யாகத்தால செய்யட்டும் அப்படின்னு விதி. மந்திரம் அந்தந்த தேவதைகள் உள்ள மந்திரம், அந்த அந்த பிரகடனம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அது மந்திரம். அர்த்தவாதம்னாக்க அதில் உபயோகப்படக்கூடிய பொருளை பற்றி உயர்வாக சொல்கிறது. என்னாக்க இப்போ பெருமாளுக்கு புஷ்பம் வாங்கிட்டு போகிறோம், வாங்கிட்டு சொல்கிறோம், புஷ்பங்கள்லாம் எப்படி இருக்கணும். சாதாரணமாக பெருமாளுக்கு சாத்தக்கூடிய புஷ்பங்கள் பாலுள்ள மரத்து புஷ்பமாக இருக்கக்கூடாது, முள்ளுள்ள செடிகளுடைய புஷ்பங்களாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் கிளியராக சொல்கிறோம். அது எதனால, அது காரணம் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும். அந்த மாதிரி அதில் உபயோகப்படக்கூடிய பொருளுடைய சிறப்புகள், அதில் அது மட்டும் இல்லாமல் அது சிறப்பு இருந்ததுனாக்க அது மேலே ஒரு மதிப்பு ஏற்படும் நமக்கு, அதுக்காக சொல்கிறது. அதே மாதிரி தேவதைகள், இந்த தேவதைகள்னா இந்த 4 அத்தியாயத்தை தேவதைகள். முதல்ல அக்னியில் ஆரம்பிக்கிறது. ஏன்னா அக்னி தான் எந்த தேவதைக்கும் கொடுக்கக்கூடிய அந்த புரோட்டாசம் சொல்கிற ஹவி உணவு இருக்குல்ல, ஸ்வாஹான்னு சொல்லி விடுறோம் இல்லையா, அக்னி தான் விடுறோம். அக்னி அதை எடுத்துடும் அந்த தேவதை தரான். பிரம்மணே ஸ்வாஹா, நாராயண ஸ்வாஹான்னு சொல்கிறோம்னாக்க அந்த தேவதைகள்கிட்ட அதை தான் கும்பிய தரான், அப்போஸ்ட்னு நிலப்படுறான். ஸோ அவன் தான் கடைசியில் ஆரம்பிக்கிறான். கடைசியில் 16வது அத்தியாயத்தின் முடிவில் ஒருத்தரா ஒசத்திலே வந்து கடைசியில் யாது தேவதைனாக்க சா விஷ்ணு ரேவ பவதி, சா விஷ்ணு ரேவ பவதி, அவன் விஷ்ணுவாக ஆகிறான், விஷ்ணுவே எனப்படுகிறான் அப்படின்னுட்டு தேவதைகளை பூரா விஜயாத்தி சொல்றது. அப்புறம் சில வேதங்களுக்கு மட்டும் சில சிறப்பான சடங்குகள் உண்டு. அது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அதரோட வேதம் இருக்கு. அதரோட வேதத்தில் யாருக்காவது நம்முடைய இந்த உபாசனா வேதாந்த பகுதியில் கற்றுக்கணும்னாக்க
அவள் தலையில் அக்னி செடியை வச்சு கற்றுக்கணும். சிரோவிரதம்னு பேர் அதுக்கு. எங்கே? அதோட வேதத்துக்கு மட்டும், மற்றது கிடையாது. அப்புறம் இவாளில் சிரார்த்தம் பண்ணுறச்சே பார்த்தீங்கன்னாக்க இவாளுக்கு சாமவேதக்காரர்களுக்கு பாணிகோம்புன்னு ஒன்று உண்டு, மற்ற பேர் கிடையாது. இது அவளுக்கு சுவாமிகள் யாரை வரிக்கிறோமோ அவள் கையில் வச்சு ஒரு தீர்த்தை மட்டும் ஒரு ஹோமம் பண்ணுவது. அதே மாதிரி வேள்வி குண்டம் மாறுபடுதல் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்காது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இந்த கோவில்களில் பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னாக்க வெவ்வேறு சைஸில் வேள்வி குண்டங்கள் இருக்கும். சதுரம், வட்டம், அருகோணம் இப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரிலாம் வரைச்ச இது எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறது எதுனாக்க இதுதான் மீமாம்சை தான். இந்த மீமாம்சை தான் வேதத்தினுடைய தெரியாத சொற்கள் எல்லாத்தையும், தெரியாத செயல் எல்லாத்தையும் எப்படி பண்ணுறதுன்னு அர்த்தம். இதுதான் சர்வ வேத பிரத்யய நியாயம்னு பார்த்தோம். நம்ம முதல்ல ஒன்று பார்த்துருக்கோம். இதில் சமசாதிகரணம் இதில் பார்த்தோம். எப்படின்னாக்க ஒரு இடத்துல பொதுவாக சொல்லியிருக்கோம், இன்னொரு இடத்துல வேறொரு இடத்துல அது சிறப்பாக சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், பசுமால வேத பசுவை பலி கொடுத்து செய்வாயாக. பசுன்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறச்ச எனி டொமஸ்டிகேட்டட் அனிமல் பசு தான். இதில் நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், எருமையாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஜான்மலாக பசுன்னு சொன்னால் ஆற்றுல இருக்கிற பால் கறக்கிற பசுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்துல நான் பசுன்னு சொல்கிறது வெள்ளாடு. ஸோ வெள்ளாடை பலியாக கொடுக்கணும். அது எந்த இடத்துல இந்த இது வருதோ இந்த பிரகாரம் சொல்லாமல் வேற இடத்துல சொல்லியிருக்கு. அப்போ அதுலேருந்து எடுத்துக்கோ. இது சர்வ வேத பிரத்யய நியாயம்னு பேர். நம்ம இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். இதில் நம்ம சீபாய்ஸ் இதுக்கு வேதாந்தத்தில் அப்ளை பண்ணுறோம். அதனுடைய கைடன்ஸில் தான் வேதாந்தம் போடும். ஏன்னா நம்ம சடங்கியலை தள்ளலை, முழுக்க தள்ளலை. ஆனால் சடங்கியல் நமக்கு தேவையில்லை. சடங்கியல் பண்ணுறா பண்ணட்டும், ஆனால் சடங்கியல் சிலது பண்ணணும் தான் விதிச்சிருக்கு. அது விரும்பலையோ பண்ணி ஆகணும். அந்த மாதிரி பண்ணுறச்சே இந்த சடங்குடைய பலன் இருக்கு இல்லையா, அது எதிர்பார்க்காம பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், சந்தியாவந்தனங்கிற சடங்கு பண்ணுறதுனால எந்த பலனும் கிடையாது. ஆனால் பண்ணலைன்னா பாவம் வரும். இதுக்கு அகரணை பிரத்யவாயம். அதே மாதிரி பண்ண வேண்டிய தர்ப்பணங்கள், சிராத்தங்கள், மற்ற சில பண்டிகை கொண்டாட்டங்கள் இதெல்லாம் பண்ணலைன்னா தப்பு வரும். பண்ணினதுக்காக இது பலன் கிடையாது. ஆக எல்லாத்தையும் டீல் பண்ணுறதுனால உலகியல் அதெல்லாம் இருந்தால் ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறதுனாலையும் நம்ம சடங்கியலை தள்ளலை. சங்கரர் என்ன பண்ணிட்டாருன்னா சாங்கியலை தள்ளிட்டார். ஏன்னாக்க சடங்கியல் எல்லாத்தையும் வெவ்வேறையாக விளக்கி காமிக்கிறது. முதல்ல பண்ணக்கூடிய ஹோமத்தினுடைய விதி மந்திர அர்த்தவாதத்திலேருந்து ஆரம்பித்து அந்த யாக குண்டத்தினுடைய சைஸு, அதில் சேர்க்க வேண்டிய பொருள்கள், அப்புறம் அது அலங்கார வகைராக்கள் இதெல்லாம் இருக்குது. அதனால இது பல்பொருட்காட்சியாக இருக்குது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் நம்ம வேதத்தினுடைய பகுதியான எதுவுமே தள்ளத்தக்கதல்ல, அதுவும் கொள்ளத்தக்கதே. ஆனால் அதில் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. நம்ம மட்டும் ஒன்று பண்ணுறோம், ஆறு வெள்ளமாக ஓடி வருது, எனக்கு தாகமாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் தண்ணி குடிக்க முடியும்னா அதுக்காக ஆற்ற முழுக்க சாப்பிட முடியுமா? கம்பன் ராமனை சொல்கிறான், ஓசை பற்றிய பார்க்கணும் புக்கு ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையிலுற்றேன் அக்காசில் கொற்றத்தி ராமன் கதையரோ அப்படிங்கிறோம். எல்லாம் பசியாக இருந்த பூனை அதுக்காக அப்புறம் பெரிய கடலை பார்த்தது, ஆஹா இதை பூரா நக்கி குடிச்சிடேன் பார் அப்படின்னு போச்சு. முடியுமா என்னால்? அந்த மாதிரி ராமனுடைய கதையை நான் ஒரு பூனை, என்னால் எவ்வளோ முடியும், ஆசையினால் பண்ணுறேன் அப்படின்னு அவையடங்க சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் எவ்வளவு நமக்கு வேணுமோ அவ்வளவு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி அதுக்கு சடங்கியல் ரொம்ப வழிகாட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்க, இப்போ நேர சடங்கியல்காரா நேரம் நம்ம இவனுக்கு எதிர்பாதிடுறான். எப்படி வாதிடுறான்னாக்க, ஐயா மக்களுடைய நோக்கம் என்ன, நன்னா இருக்கணும். நன்னா இருக்கணும்னாக்க ஏன் பிறக்காமல் இருக்கணும்? இங்கே பிறந்து தேவனாரு அனுபவிச்சுட்றேன், தேவனாரு திருப்பி பிறந்தீங்க தெரிய ஜோதிஷம் எல்லாம் பண்ணு, திருப்பி தேவனாப்போ இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது தானே.
ஐயா பிறக்கிறதே கஷ்டம் தானே அப்படின்னாக்க, பின்னா சௌக்கியப்படுறியே அதுக்காக பண்ணலாமே அப்படிங்கிறது அவார்டு வாதம். மோட்சங்கிறது ஒண்ணு இல்லை, அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு அவார்டுது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னாக்க, இந்த பிறந்து யாகங்கள் பண்ணி அடையக்கூடிய தேவதைகளுடைய பொசிஷனும் அல்பம், அஸ்திரம், தெரிஞ்சுக்கோ. அதனால அதோட நிலையானதா இந்த சைக்கிள்லயே வராத, இந்த சுழற்சியில வராத ஒரு பிடிச்சிக்கோ நீ. அது முக்தி அடைகிறது தான் வழி. அது என்ன பண்ணும், பகவானை கைங்கரியம் பண்றது தான் வழி அப்படின்னு நமக்கு இன்சிஸ்ட் பண்றான். அதனால அவ என்ன பண்றான்னாக்க, சடங்கையில் என்ன பண்றான்னாக்க, வேதாந்தத்தை முழுக்க தள்ளிவிடுறான், உபனிஷத்தை தள்ளிவிடுறான். ஆனா நம்ம அப்படி இல்லை. முன்னால் இருக்க சங்கீதியை முழுக்க எடுத்துக்கிறோம், மீமாம்சை முழுக்க எடுக்க, சாங்கியான முழுக்க எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அடுத்தவருக்கு பிலாசபியான நம்ம இதே இருக்கு பாருங்க, உபனிஷத்துக்கு பாருங்க, அது முழுக்க எடுத்துக்கிறோம். நம்ம எல்லாம் பலன் உள்ளதுதான். அப்போ சடங்கையில் இந்த பலனுக்காக சொல்லியிருக்கேன்னாக்க, நீ பண்ண வேண்டிய கடமைகளை ஒழுங்கா பண்ணு. பண்ணலைன்னா பாவம் வரும். ஆனால் அதுல பலன் எதிர்பார்க்காம பண்ணு. அதாவது ஒன்று ஒரு வகையில் ட்ரெயின் அப் பண்ணுறான். ஃபார் எக்ஸாம்பிள், மிலிட்டரியில் சேர்றோம்னு வச்சுக்கோம். மிலிட்டரி சேர்ந்தாக்க முதல்ல ஒரு 3-4 மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணாக்க, லெஃப்ட் ரைட் போட சொல்லி நம்ம பழகிடுவா. நமக்கு இத்தனை நாளாக பண்ணாமல் இருந்தது, அங்கே போன உடனே எவ்வளோ வலிக்கும் தெரியும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமோ, எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணதுக்கப்புறம் ரைட் அது அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்போஷர் வரும் நமக்கு. சரி, இப்போ மார்ச் பண்ணி லெஃப்ட் ரைட் போட்டு போகிறோமே, அங்கே போனால் வார்ஃபீல்டு அப்படியே இருக்க போகிறோம்னாக்க நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த லெஃப்ட் ரைட் போட்டு சில ஒழுங்குமுறைகள், இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு படுக்கணும் அப்படிங்கிற ஒழுங்குமுறைகள் இருந்தால் தான் அவன் ஒரு இதுக்கு கட்டுப்பட முடியும். அப்படிங்கிறதுக்காக முதல்ல அவனுக்கு ஒரு ஒழுங்குமுறை விதிக்கிறது. அதே மாதிரி நமக்கு உபாசனை பண்ணணும், மனசை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னாக்க இந்த சடங்குகள்லாம் விதிக்கிறது. இந்த சடங்குகள்லாம் பண்ணினோம்னாக்க இதெல்லாம் பண்ணுறச்சு நமக்கு அதனுடைய நோக்கமாகவே இருக்கும். சடங்குகள் நோக்கம் கண் முன்னால் பார்க்குறோம். நம்ம உபாசனை பண்ணுறச்சே கண்காணாத தெய்வத்தை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரும். அதுக்கு கான்சன்ட்ரேஷன் வரத்துக்கு இதில் கான்சன்ட்ரேஷன் மாதிரி அதுக்கு வரும். அதுக்காக தான் பண்ணுறது. இதைத்தான் சொல்கிறச்சே என்ன, கொண்டி பசுவுக்கு தடிகட்டி விடுவாரை போல பெருமாள் சொல்கிறச்சே, சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேகம் சரணம் பிரஜ அகத்தா சர்வபாபேபியோ மோட்ச ஈஷியாமி மாசுச்சகான்னு சொல்லிட்டார் இல்லையா. எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையே பார்த்து நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறா இல்லையா. அப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாமே, எதுக்கு இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னாக்க அப்படி இல்லை. மனசை ஈஸியாக ஃபோக்கஸ் ஆகிடுமா, ஆகாது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம இருக்கிற இந்த பூமியில் நமக்கு அட்ராக்ஷன்ஸ் ஒன்றா இருக்குது, 1-2 இருக்குது. ஏதாவது பார்த்தாலும் அட்ராக்ஷன் தான். இல்லை எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் இருக்கும். அப்போது அதெல்லாத்தையும் தாண்டி மனசை ஒருமுகப்படுறதுக்கு என்ன பண்ணுனாக்க இந்த சடங்குகள்லாம் விதிச்சிருக்கு. இந்த சடங்குகள்லாம் செய்ய செய்ய மனசு என்ன பண்ணுறா, மனசு ஒருமுகப்படும். அதுதான் கொண்டி பசு. ஒரு பசு ரெண்டு இடத்துல மேய்ச்சிட்டு வந்துடுறது, போய் பிடிக்க போனாக்க ஓடி போடுறது. அதுக்காக என்ன பண்ணுறது, அதுக்காக கழுத்தில் ஒரு பெரிய தடியை கட்டி விட்டுறா. அது கீழே பூமியில் தேஞ்சுட்டே போகும். வேகமாக ஓட முடியாதுனால அதை பிடிச்சி கட்டிப்படலாம். அந்த மாதிரி இந்த சடங்குகள்லாம் நம்ம நல்வழிப்படுத்துறதுக்காக இருக்கு, அதே செய்யணும். ஆனால் செய்யக்கூடிய அந்த சடங்குகளில் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கிறத பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒருத்தர் பண்ண வேண்டியது, உபநயனமான எல்லாரும் பண்ண வேண்டியதுனாக்க பஞ்சமகா யஜ்யம்னு இருக்கு. வைஸ்வதேவம், தரிச பூர்ணமாசம் அப்படின்னு அக்னிசுவமியம் இதான் இருக்கு. இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணலை, விட்டு போயிடுது. அதெல்லாம் பண்ணுறதுனால மனசு சுத்தமாகி அந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம வருங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். அதனால சடங்குகள் நம்ம முழுக்க ஏற்றுக்கிறோம். நம்ம அதில் அதான் ஒரே யாகம் வெவ்வேறு வேதத்தில் வெவ்வேறு மாதிரி சொல்லியிருக்குனாக்க அது ரெண்டு பண்ணுறானாக்க, ஓ இந்த யாகத்தில் தான் சொல்லியிருக்கா, அதில் சொல்லியிருக்கா, சரி இதில் என்ன இல்லை, இதெல்லாம் இல்லையா, அதுலேருந்து எடுத்துக்கோ. அது இந்த மாதிரி பண்ணி கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இதனால வெவ்வேறு விதமாக கனெக்ட் பண்ணி கடைசியில் ஒரு யாகத்தை இப்படி தான் செய்யணும் முடிவு வரும். அதே மாதிரி உபாசனை பண்ணுற செய்யும் என்ன ஆகுதுனாக்க, ஒரே வித்தை, இந்த 32 இருக்க ஒரே வித்தை, ஒரே பேருள்ள வித்தை 2-3 வருஷத்தில் வந்துருக்கு. ரொம்ப உதாரணமாக இருந்தாக்க தகராகாசம், தகர வித்தியான்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பரமாத்மா எங்க இருக்கான், இது ஹிருதயத்துக்குள்ள இருக்கான். கட்டவரல் சைஸ், கட்டவரல் சைஸ், கட்டவரல் சைஸ்ல இருக்கான். சைஸ் எங்க இருக்கான், எங்க இருக்கான்?
சொல்லுங்கம்மா. இதயத்தில் ஹார்ட் இதயத்துல இதயத்தில் இருக்கான். அப்புறம் வெவ்வேறு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இதை பத்தி. சின்ன இதயத்தில் இருக்கான், தகராகாசம் புரியத்தத்துக்கு அத- நாடியில் இருக்கான், புரித்தது நாடியில் இருக்கான், தகராகாசத்துல இருக்கான். தகராகாசம் அதுக்கு வந்து அந்த ஒரு ஹார்ட்ல ஒரு இது கூட ஒரு பேரு கூட சொன்னீங்க. ஹார்ட் புரியத்தத்து புரியத்தத்துன்னு ஒரு நாடியில் இருக்கான். புரிதத். அதான் இப்ப என்னன்னாக்க அப்ப மூணு 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 பரமாத்மாவா இருக்கான். மூணு நாள் தனித்தனியா சொல்றீங்களே எப்படி ஆரம்பிச்சான். அதுக்கு தான் சொல்றோம். இது எப்படின்னாக்க ஒருவன் தன் வீட்டுல மெத்தையில மாடியில கட்டில பதிஞ்ச மாதிரி இருக்கு இது மாதிரி அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ அதனால அப்போ இந்த மூணு இடம் சொன்னாங்க, மூணு சேர்ந்து ஒரு இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தகர வித்யா ரெண்டு இடத்துல வருது. சாந்தோக்கிய உபனிஷத்துலையும் தகர வித்யா சொல்லியிருக்கு, தைத்திரிய உபனிஷத்தில் தகர வித்யா சொல்லியிருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்துல கொஞ்சம் 2 வரி சொல்லி முடிச்சுடுத்து. ஆனா அதையே இதுல தைத்திரிய உபனிஷத்துல வந்து நிறைய விவரமா சொல்லியிருக்கு. தகர வித்யாவில் இருக்கக்கூடிய எப்படி இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும்னாக்க தகர வித்யா உபாசனை எல்லாருக்கும் ஒண்ணுதான் பண்றச்சு. சாந்தோக்கியத்தை சொன்ன மாதிரி பண்ணிட்டு அதில் இதை சொன்ன குணங்கள் எல்லாத்தையும் அதில் எடுத்துக்கணும். அதாவது எந்தெந்த குணங்களை நம்ம எடுத்து மனசுனால ஆராய்ஞ்சிக்கணும், அது உபாசனம் பண்றச்சு. அதுதான் இந்த பாதத்துக்கு பேரே குணோபசம்ஹார பாதம் பேரு. உபசம்ஹாரம் கை கொள்றது, எல்லா பாதத்தையும் உபக்கிரமம்னா வெளிப்படுறது, உபசம்ஹாரம்னா கை கொள்றது. குணோபசம்ஹார பத்னிக்க வெவ்வேறு ஒரே பேருள்ள வித்தியைகள் இந்த உபனிஷத்தை சொல்லியிருக்கச்சே இந்த ஒன்னொன்னையும் நம்ம எதை எப்படி உபாசிக்கணும், அது எதை எடுத்துக்கணும், அதுலேருந்து இதை எடுத்துக்கலாமா, இது எடுத்துக்கலாம் வேண்டாமா அப்படின்னு. அதே மாதிரி சிலது அன்பியல்டியாக போச்சு வச்சுக்கோ, அந்த குணங்களை எடுத்துக்க வேண்டாம், இது எடுத்துருந்தா போதும், இந்த இடத்துல இது முக்கியமாக இருக்குது, இதுதான் போதும் அப்படின்னு. இந்த ஒரு ஒரு குணத்தை எடுத்துனோம்னாக்க அதில் எல்லாமே அடங்கி போகிறது, இப்படியும் பண்ணிக்கலாம். பரமாத்மா நினைக்கிறச்சே அவனுக்கு 1000 நாமம் இருக்கு, அது 1000 குணங்கள், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறது முடியாத காரியம் இல்லை. ஸோ ப்ராக்டிகாலிட்டி பெட்டர். அதனால இது எல்லாத்தையும் பண்ணுறச்சு அதே நம்ம எடுத்துக்கணும். இது எப்படின்னாக்க நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு வச்சுக்குவோம், அதில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு ஒரு போர்ஷன் உண்டு. இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் வகைராக இது எல்லாத்தையும் சொல்கிறது. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் படிக்க செய்யும் கெமிக்கல் எனர்ஜின்னு ஒரு போர்ஷன் உண்டு. இந்த எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ் எட்ஸெட்ரா அதெல்லாம் தெர்மோயானிக்ஸ் வகைராக்கள்லாம் இதுலேருந்து வரக்கூடியது. அப்போ இந்த மாதிரி 2 தான் டிஃப்ரெண்ட் வித்தியைகளுக்குள்ள 2க்கும் ஒத்துமை சில இடத்துல வரும், அதெல்லாத்தையும் சொல்கிறோம். அதுக்கு மேலே முக்கியமாக இன்னொன்று என்னன்னாக்க இது உத்கீதம்னு ஒன்று உண்டு. ஒரு யாகம் பண்ணுறதுக்கு ஒரு எஜமானன், நான் யாகம் பண்ணுறேன்னாக்க எனக்கு எஜமானன்னு பேர், என்னால் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறேன்னாக்க அந்த வேதம் தெரிஞ்சவாளை வச்சு பண்ண சொல்கிறேன். அவள் வச்சு அவள் வந்து என்ன பண்ணுறானாக்க என்கிட்ட தட்சணையை வாங்கிக்கிண்டு எனக்காக பண்ணுறா. பண்ணுறச்சு 4 வேதங்களும் யாக நடக்கிறது சொல்லணும். 4 வேதம் சொல்கிறதுக்கு ரிக்வேதம் சொல்கிறதுக்கு பிரஸ்தோதான்னு ஒருத்தர் இருக்கார், யஜுர்வேதம் சொல்கிறதுக்கு ஹோதான்னு ஒருத்தர் இருக்கார், சாமவேதம் சொல்கிறதுக்கு உத்தாதான் இருக்கார், அதனோட இடத்துக்கு அத்வர்யும் இருக்கார். இப்போ 4 பேரையும் நிர்வாகம் பண்ணுறதுக்கு பிரம்மா இத்தனை பேர் இருக்கணும். இவாளுக்கும் ஒரு அசைன்டு டியூட்டி உண்டு, இவா என்னென்ன பண்ணணும்னு. அதே மாதிரி இப்போ இந்த இது பண்ணுறச்ச சில விஷயங்கள், அதாவது இதுக்கும் வேதாந்தத்துக்கும் சடங்குகளுக்கும் ஒன்றா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் உத்கீதம்னு ஒரு போர்ஷன் சாந்தோக்கிய ஆரம்பிக்கிறச்சே உத்கீதத்தில் உபாசனம் தான் ஆரம்பிக்கிறது. உத்கீதம் உபாசனம், ஓமித் உத்கீத உபாசித, உத்கீதத்தை உத்கீத வித்தியை ஓம் என்று சொல்லி உபாசனம் பண்ணுவாயாக அப்படி வருது. இதை யாகத்திலும் சொல்லியாகணும். ஸோ அவள் என்ன சொன்னா, மீமாம்சகாரா பாத்தியா என்ன சொல்றது, உன்னுடைய உத்கீதத்தை யாகத்திலும் சொல்லிருக்கியா. ஆகவே இந்த உபாசனமானது யாகத்துக்கு அங்கம்.
நிறைய ரெண்டு மூணு அதிகம் அதுக்காக வருது அப்படிங்கிறார். அவளுடைய அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு அது இல்லை, இது இப்படி பண்ணினாக்க இது நல்லா இருக்குங்கிற அவ்வளோதானே ஒழிய, ஆனால் இது அதுக்கு அங்கமாக ஆகாது. அப்படியே அந்த ரெண்டு ஒற்றுமை வேற்றுமையான யாகத்துக்கும் இதுக்கும் உபாசனத்துக்கும் உள்ள ஒத்துமை வேற்றுமையான சொல்கிறேன். அதெல்லாம் எந்த வகையில் யாகமாக கருதப்படலாம், எந்த வகையில் அது இதானது உபாசனமாக கருதப்படலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆக இந்த 3வது சாப்டர் முழுக்கவுமே யாகங்களுக்கும் வித்தியைகளுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளையும் ஒரே வித்தியைக்கு வெவ்வேறு இடத்துல வந்ததுனாக்க அதனால ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளையும் பற்றி சொல்றது. இருக்கிறதுக்குள்ள பெரிய பாதம் இதுதான், உணவு சம்ஹார பாதம் தான். ஆனால் இதில் நிறைய என்னன்னாக்க யாகத்துக்கு யூஸ் பண்ணுற சொற்கள், அதே மாதிரி இலக்கண விளக்கங்கள் நிறைய. ஒரு வார்த்தைக்கு பொருள் சொல்றச்சு எப்படி கொள்ளலாம் அப்படி கொள்ளணும்ட்டு அதில் மெஜாரிட்டி அது பாயிண்ட் நம்ம சமத்து நல்லா தெரியாதவர்களுக்கு அதெல்லாம் புரியறது கஷ்டம். ஓரளவுக்கு அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு தான் அந்த புக்கில் கொடுத்துருக்கு. பார்ப்போம் இதில் என்ன பண்ணுறது, ஜிஸ்ட் கிளியராக வந்துடுவாங்க. புரியுதா? நிமிட சந்தேகம் தான் கேளுங்க, ஏன்னா அது ஒரு முக்கியமான பாயிண்ட். கிளியர் பண்ணாலும் மேலே போக முடியும் நம்ம. சுவாமி அடியான் சுவாமி, இந்த இடத்துல மீமாம்சையே இவ்வளோ விளக்கமா இந்த பிரம்மசூத்திரத்துல சொல்லணும். அது மற்ற இது மாதிரி கோடிட்டு காமிச்சா போதாதா? எதுக்கு இவ்வளோ விளக்கமா மீமாம்சைய சொல்லணும்? ஏன்னா மீமாம்சையில பொருள் சொல்ற மாதிரி நிறைய இடத்துல பொருள் இருக்கும். அதான் சொன்னேன் இல்லையா, ஒரே வித்யை உபாசனத்துக்கு ஏற்கனவே ஒரே வித்யை வெவ்வேறு உபனிஷத்துல வந்திருக்கு, கொஞ்சம் வித்தியாசப்படுறது. அப்படி இருக்குச்சு, இதை எப்படி எடுத்துக்கணும்? அப்போ அதுக்கு என்ன பண்றோம், முந்தின மீமாம்சையில் எப்படி சொல்றா, ஒரே யாகம் வேற வேதங்கள்ல வெவ்வேறு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்குச்சு, அதை எப்படி எடுத்து நிலப்படணும் அப்படி இது மாதிரி பண்ணணும் விதி காட்டிருக்கேன். அதை நம்ம ஃபாலோ பண்றோம். அதுக்காக விதி எடுத்துக்கணும், வேற ஒன்றும் வேண்டாம். எல்லாரும் காமர்ஸ் படிக்கிறப்போ அக்கௌண்டன்சி பதிலாக அதெல்லாம் போகிறேன். ஆனால் முன்னால் யாரெல்லாம் கணக்கு கஷ்டமாக இருக்கோ அவள் தான் காமர்ஸுக்கு போவான். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் மேலே அட்வான்ஸ் அக்கௌண்டன்சிக்கு போகிறீங்கன்னாக்க மேத்ஸுடைய கால்குலஸ் எல்லாம் உபயோகப்படும். கால்குலஸ் வேண்டாட்டு போக முடியாது. ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை அதில் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி மீமாம்சையில் கிடைச்ச ரிசல்ட்டை நம்ம உபாசனத்துக்கு அப்ளை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கான்ட்ரவர்சி, உபாசனம் பெருசா இல்லை யாகங்கள் பெருசா, அதை தீர்க்கிறது. அதுக்காக தான் மீமாம்சை டீட்டெயில்டாக படிக்கணும். இன்னொன்று வேதத்திலே ஒரு போர்ஷன், மற்றதெல்லாம் வேதத்தில் சாதாரண போர்ஷனாக இருந்தது, இது முக்கியமான ஒரு போர்ஷனாக இருக்கிறதுனால அவர்கள் நம்மகிட்ட இது எதிர்வாதம் பண்ணுறதுனால அதனால எதெல்லாத்தையும் ஏற்றுக்கலாம், இதை ஏற்றுக்கப்படாதுன்னு சொல்லணும். புரியுதாமா? புரியுது சுவாமி. ஆனா அப்போ மீமாம்சை வேதத்தின் ஒரு அங்கம், அதையே நாம எதிர்த்து சாரி அதையே மாறுபடுறோம், அது மாதிரி எடுத்துக்கலாமா? அதான் சொன்னேன், முதல்ல ஆரம்பிச்சு சொன்ன பாருங்க. வேதத்துல 3 பகுதி. முதல்ல எத்திக்ஸ், நல்வழி, இது எல்லாருக்கும் காமன், ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், சாத்தியம் கிடையாது. 2வது சடங்கியல், இந்த உலகத்துல அச்சீவ் பண்ண வேண்டியதுலாம் என்ன பண்ணணும்னு சொல்றது. அடுத்தது பிலாசபி, இது உலகம் தாண்டி, அதாவது திருப்பி பிறப்பிறப்பு இல்லாத மேலே என்ன பண்ணணும்னு சொல்றது. ஸோ 3 தான் இருக்க முடியும் நமக்கு. உலகத்தில் இருக்கச்சே எல்லாருக்கும் காமனாக பண்ணி தான் ஆகணும். அது இந்த உலகத்தை சில விசேஷமான சில சிறப்புகளை சொல்லணும்னா அதுக்கு மீமாம்சைக்கு போகணும். அது இல்லைன்னாக்க வேண்டாம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே உலகமே வேண்டாம் எனக்கு, நான் பரமதம் போகணும் அபிப்பிராயப்பட்டேன்னாக்க அவனுக்காக ஃபிலாசபி வந்திருக்கு. இந்த ஃபிலாசபியில் அது வேதோட போர்ஷன் தானே ஃபிலாசபி. அப்போது இதில் சில வித்தைகளுக்கு அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு, கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு மீமாம்சாவில் எப்படி பண்ணியிருக்காளோ அதே மாதிரி தான் இங்கே பண்ணுறோம். அதை கோட் பண்ணிட்டு புரியுது புரியுது சுவாமி. அதாவது மீமாம்சை ஒரு பேசிக், அது ஒரு எப்படி ஒரு பிலாசபியை பார்க்கணும், எப்படி அந்த வார்த்தைகள் அந்த இதுக்கு பொருள் கொள்ளணும், அந்த மெத்தடாலஜிக்கு மீமாம்சை ரொம்ப முக்கியம்.
நீங்க ஆ, இங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் சுவாமி கொஞ்சம். அதோ கொஞ்சம் படிச்சிருக்கணும். அதுல பாத்தீங்கன்னாக்க சிலது எல்லாத்தையும் ஒண்ணு அளவிடுறதுக்கு இந்த எலிமெண்ட்டுக்கு இவ்வளவு சேரணும், இது வரணும், இவ்வளவு ஒண்ணு பாக்குறோம் இல்லையா? இந்த ஈக்குவலன்ட் வெயிட்டு, நார்மாலிட்டி எல்லாம் வரும். இதெல்லாம் பிசிக்ஸ்ல இருந்து வருது. இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரினே பேரு இதுக்கு பேரு. அப்போ இந்த பிசிக்ஸ் அப்ளை பண்ணாதானே கெமிஸ்ட்ரி வரும். நமக்கு பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரிக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் ஆனால் பிசிக்ஸ்ல இருந்து எடுத்து தானே ஆகணும் நம்ம. அதே மாதிரி இந்த ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம்லாம் வச்சுக்கோங்க. இதுதான் சரி. கர்மயோகம்னாக்க நான் என் செயலை செஞ்சுட்டே நான் பிரம்மத்தை அடைய முயற்சி பண்றது. இப்படி பண்றச்சு நான் எதுக்காக இந்த செயலை செய்யணும்? எப்படி பண்ணணும்? ஞானம் இருந்தால் தானே முடியும். ஞானம்லாம் கர்மயோகம் இருக்க முடியுமோ? அதே மாதிரி கர்மயோகம்லாம் ஞான யோகம் இருக்க முடியுமோ? முடியாது இல்லையா? அந்த மாதிரி இது சடங்கியலுக்கும் உபாசனத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமை சொல்றது. புரியுதா? புரியுது சுவாமி, தெளிவாயிடுச்சு. வேற என்ன சங்கரர் சங்கரரும் இதை ஏத்துக்கிறாரா சுவாமி? இந்த பூர்வ மீமாம்சம் இந்த பொருள் முறையை ஏத்துக்கிறார். நல்லா கவனிக்கணும். சங்கர பொருள் முறையை ஏத்துக்கணும். ஆனால் இது நமக்கு தேவையில்லை. அவர் எப்படி இந்த குணங்கள் எல்லாம் தேவையில்லைங்கிற இல்லையோ, பெருமாளுடைய குணங்களை சொல்றது. இந்த குணங்கள்லாம் அர்த்தவாதம். நான் சொன்னேன் இல்லையா, விதி மந்திர அர்த்தவாதம் சொன்னேன் இல்லையா, அர்த்தவாதங்கள்லாம். ஆனா அது தேவையில்லை நமக்கு. பெருமாள் நெற்குணம் தான் அப்படிங்கிறார். இப்போ இந்த ப்ராக்டிக்கல் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஜாஸ்தி இந்த கர்மாக்களை ஜாஸ்தி இன்சிஸ்டா பண்ற வேலைனாக்க ஸ்மார்ட்டா தான் பண்றான். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்மார்ட்டா 96 சிராதம் பண்றவங்க, ஷண்ணாவதி பண்றவா இருக்கா. சங்கர மடத்திலேயே உங்களுக்கு சங்கர மடத்திலேயே நிறைய பூர்வ மீமாம்சையுடைய யாகங்கள் தான் செய்யப்படுறது இப்போ. ஆமா 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 கரண்டா சங்கர மடத்துல. ஆமா. அது மட்டும் இல்ல, அவாதான் 55 வயசுக்கு ஒரு ஆயுஷ்மான் பண்ணிக்கிறா, 60 வயசுக்கு ஒரு பண்ணிக்கிறா, அப்படி பண்ணிக்கிறா. இதை பொறுத்த வைஷ்ணவாவை பொறுத்த என்ன பண்றான்னாக்க, ஆயுஷ் கேட்டவனாக்க திருப்பி ரொம்ப நாள் உலகத்துல இருக்கணும், அது வேண்டாங்கிற. ஆனால் நார்மலா இருக்கிற வைஷ்ணவா என்ன பண்ணுவான்னாக்க இந்த ஆயுஷ் வந்து ரொம்ப அவாய்ட் பண்றான். வேற வழியெல்லாம் சஷ்டபுத்தி பூர்த்தி சதாப்தின்னு பண்ணிக்கிறான், அவ்வளவுதான். அது மாதிரி சிலது எல்லாத்தையும் சில வித்தியாசங்கள் வருது ரெண்டு பேருக்கும். அது மட்டும் இல்லாம சில பண்ணித்தான் ஆகணும். ஒண்ணும் இல்லை, நம்ம ஆத்துல பெருமாள் திருவாராதனை பண்றோம். திருவாராதனை பண்றது ஒரு செயல் தானே. அது அது மீமாம்சத்து வர மாதிரி தான் வருது. அர்ச்சனை பண்ணால் என்ன பண்ணணும், திருவாராதனை சாமிகள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. உபாசனம் பண்ணுறதுனாக்க இது எதுவுமே வேண்டாம், செயலே வேண்டாம். உட்காந்து ஞான யோகமும் மனசில் உட்காந்து திரும்ப எடுக்கலாம். ஆனால் இந்த ஞான யோகத்தில் ஈடுபடுறதுக்கும் கர்மா வேண்டியிருக்கே. நான் சாப்பிட்டு தானே ஆகணும், தூங்கித்தானே ஆகணும், என் பொறுப்பை உலகத்தில் என் பொறுப்பை செஞ்சானே ஆகணும், இதெல்லாம் கர்மா தானே. அதனால இந்த ரெண்டும் இன்டர்டிபெண்ட். இந்த இன்டர்டிபெண்ட்ல how much they are independent to each other அப்படிங்கிறது. புரியுது சுவாமி. அதாவது இந்த பேசிக் டிசிப்ளினை தரும். இப்ப காலையில எழுந்துக்கணும், கர்மயோகம் வேணாம், எதுவுமே வேண்டாம், வெறும் நம்ம தியானத்திலே உட்காருவோம் அப்படின்றது இப்ப முடியாது. காலையில தினப்படி ஒரு ரொட்டீன் வேணும். ரொட்டீன்ல அந்த உபாசனை வரும். அந்த நீங்க சொல்ற மாதிரி சுவாமிய அந்த திருவாராதனம் இதெல்லாம் அந்த ரொட்டீன் வரும்போது கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு அந்த இது சித்திக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். கொஞ்சம் போரிங்க, சாரி. தெரிஞ்ச வளர்த்திடலாங்க. எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலன்ட் கேள்விப்பட்டிருக்கல? எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலன்ட் ECE. அதாவது இவ்வளவு கரண்ட் இந்த சொல்யூஷன்ல போச்சானாக்க அதுல இருந்து இந்த அளவுக்கு அதுல இருந்து மெட்டலை அது வெளியேற்றும். இந்த பிளேட்டிங் எல்லாம் பண்ற பாருங்க, அதுக்கெல்லாம் இதுதான் உபயோகப்படுத்துறேன். பிளேட்டிங் எல்லாம் பண்ற பாருங்க, அதுக்காக எனாமலி பிளேட்டிங் எல்லாம் பண்ற அதுக்கு. அப்போ இது ஆக்சுவலா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இது. அதாவது ஆனா பை பாசிங் எலக்ட்ரிசிட்டி. அப்போ திஸ் இஸ் அ போர்ஷன் ஆஃப் பிசிக்ஸ். ஆனால் நடக்கிறதுனா கெமிக்கல் ரியாக்ஷன். அதனால ECE இவ்வளவு கரண்ட் இவ்வளவு நாளைக்கு பாஸ் ஆச்சுனாக்க இவ்வளவு மெட்டல் அது செடிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி. பட் அது தெரிஞ்சானே ஆகணும். நம்ம இன்னைக்கும் இதெல்லாம் கில்ட் கொடுக்குறோம் இல்லையா, மேலே தங்கம் முலாம் பூசுறதுலாம், அதுக்கு அதுதான் உபயோகப்படுத்துகிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டும் இன்டர் டிசிப்ளினரி கனெக்ஷன் கூடியதெல்லாம் இதில் வருது.
அதுதான் இந்த 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 அதனால தான் இந்த இந்த பாதம் மட்டும் குணோபசம்ஹார பாதம் மட்டும் இவ்வளவு பெருசு, ரொம்ப பெருசு. புரியுதா? புரியுது. மேல போலாமா? புக்குக்கு போலாம். பேஜ் 273 சாதனாத்தியாயம். சாதனம்னாக்க அது ஒரு முக்கியம், அது மட்டும் வச்சு. சாதனம்னா என்ன, சாத்தியம்னா என்ன, ரெண்டு பார்க்கணும். சாதனம் சாதனம்னாக்க நம்ம முயர்ந்து ஒன்று, சாதனம்னா சித்தம்னா என்ன, சாரி சாதனம்னா என்னன்னாக்க நம்ம முயன்று ஒரு காரியம் செஞ்சோம்னா அது சாதனம். சித்தம் அப்படின்னாக்க நம்ம முயலாமல் நேரவே இருக்குது. ரொம்ப கிளியர் எக்ஸாம்பிள் என்னன்னாக்க நம்ம அரிசியை வாங்கி அதை நல்லா களைஞ்சி போட்டு குக்கரில் வச்சு பண்ணினா சாதம் சாப்பிட்றதுல லாயக்காகும். இது நம்ம சாதனை, நம்ம சாதிக்கிறோம். ஆனால் வாழைப்பழம் நம்ம ஒன்றும் இதெல்லாம் பண்ண வேண்டாம், யாரை வாழைப்பழத்தை வாங்கி விரித்து வாயில் போட்டுக்கலாம். இது சித்தம். எது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ரெடியாக இருக்கோ அது சித்தம். எதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றணுமோ அதெல்லாம் சாதனம். இப்போ இந்த பிரம்மங்கிறது சாதனமா இல்லை சித்தமா அப்படின்னாக்க, சாதனம்னு வச்சுக்கோ நம்ம முயற்சியினால பண்ணக்கூடியதாக இருக்கணும். பிரம்மத்தை அடைய நம்மளால முடியுமா? நம்ம முயற்சினால முடியாது. அது சித்தமாக இருக்கு, எப்பவுமே இருக்கு. இந்த உலகத்தில் காற்று இருக்கு. நம்ம தண்ணீர் காற்று இந்த ரெண்டும் உலகத்தில் ஆல்ரெடி ரெடியாக இருக்கு. நமக்கு எந்த வேணுமோ அது மாதிரி இருக்கு. அதுலேருந்து நம்ம வேண்டியது எடுத்துக்கிறோம். ஆனால் இல்லை இல்லாத பொருளுக்கு பாருங்க, சிலது ஃபார் எக்ஸாம்பிள் பயிர் விளைவிச்சுக்கணும்னு நம்புறது. தண்ணீரும் காற்று இருக்கு, மண் இருக்கு, இதில் பயிரை விளைவிச்சுக்கிறோம் நம்ம. அது சாதனம், நம்ம சாதிச்சுக்கணும். அந்த மாதிரி பிரம்மம் எப்பவும் எல்லாருக்கும் பொதுவாக இருந்துகிட்டே இருக்கு. நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கோம். தெரிஞ்சிடணும்னாக்க அதுக்கிட்ட போக முயற்சி பண்ணால் போதும், அந்த நம்ம நோக்கி இழுத்துணும். இதுதான் ஜெனரல் பிரின்சிபல் கரெக்ட்ஸ். அப்போ இதில் இது தன் முயற்சினால யாரு தன் உபாசனம் பண்ணி பிரம்மத்தை அடையிறதுக்காக என்ன மாதிரி சாதனை பண்ணணும் அப்படிங்கிறான். அதுதான் சாதனாத்தியாயம் பேர். இது மட்டும் என்ன பண்ணணும்? ஆன்மானா என்ன, உலக படைச்சவன் யாரு, ஒன்னா பரமாத்மா. ஆன்மான என்ன அது தெரிஞ்சுக்கிட்டோம். ஆன்மாவுக்கு பரமாத்மா தொடர்பு என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த ஆன்மா பரமாத்மாவை அடையிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது சாதனை. அதுதான் பார்க்க போறோம். புரியுதா? பக்கம் 273 சாதனாத்தியாயம். குணோபசம்ஹார பாதம், குணங்களை கை கொள்ளும் பாதம். சர்வ வேதாந்த பிரத்யாஜ்ஞானம். வேத வித்தியைகள் ஒரே வித்தியை பல உபரித்து இருந்தாலும் அவருடைய நோக்கம் ஒன்றா இருக்கிறதுனால அது ஒன்று தான். வேதாந்த வித்தியைகள் தான் ஒன்று நோக்கம். எல்லா வேதாந்த வித்தியைக்கும் நோக்கம் என்ன? பிரம்மத்தை அடையிறது தான். அது பூம வித்யா இருந்தாலும் சரி, வைஷ்ணவ வித்யா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஆத்ம வித்யாவாக இருந்தாலும் சரி. அதனால நோக்கம் பல வழிகள் பலவாக இருந்தாலும் நோக்கம் ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம். இந்த மாதிரி இக்களத்தின் பெயரும் தொடரும். பிரம்மத்தை அடைவதற்கு ஒருவன் செய்ய வேண்டியது பிரம்மத்தை அடையராது மனத்தில் தியானித்து நிறுத்தி தியானித்தலை. இதற்கு பற்பல முறைகள் வேதாந்தங்களில் கூறப்பட்டுள்ளன. இவைகள் வித்தியைகள் என்று அழைக்கப்படுகின்றன. 32 வித்தியை சொல்லியிருக்கு மொத்தம். வேதாந்த பிரிவுகளில் ஒரே பெயர் கொண்ட வித்தியை ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் காண கிடைக்கிறது. அவைகளில் உபாசனைக்கு நெறிப்படுத்தப்பட்ட பரமாத்மாவின் பண்புகளும் மாறுபடுகின்றன. அப்போ என்னாச்சுன்னாக்க, இப்போ இமேஜின் பண்ணிக்கோ, நடுவில் ஒரு லைட் இருக்கு, இதை சுற்றி கலர்டு ஸ்லைடு சொருகப்பட்ட ஒரு தடுப்பு இருக்கு. சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள்லாம் இருக்கு. எல்லாம் இப்போ நான் இந்த பச்சையை பிடிச்சிட்டே போறேன்னு வச்சுக்கோ, நானும் கடைசியாக போய் அந்த லைட்டு தான் அடைய போகிறேன். இன்னொருத்தர் நீளத்தை பிடிச்சிருந்தாலும் அதுவும் வரும், அந்த மாதிரி அடைய போகிறார். ஆனால் இதெல்லாம் என்னன்னாக்க அவளுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொசுக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக
ஒரு மாதிரி கலர் லைட் வச்சிருக்க பாருங்க, அது அந்த லைட்டுக்கு தானா வந்து விழுந்துடும். அந்த மாதிரி நம்ம பிரம்மத்துக்கிட்ட நம்ம ஈர்க்கிறதுக்காக வெவ்வேறு குணங்கள் சொல்லி, யாருக்கு என்ன குணம் பிடிக்கிறதோ அந்த குணத்துக்கு ஏற்ப பிரம்மத்தை அடையலாம். அதனாலதான் நம்மளை ஹீனோத்தியம் சொல்லுவா. இத்தனை உருவங்கள் இருக்கு கடவுள் கொடுத்துருக்க பாருங்க. இந்த எந்த உருவத்தையாவது பிடிச்சிட்டாலும் அந்த உருவம் வந்து பிரம்மத்தின வெளிப்பாடு தான். முன்னாலேயே பார்த்தோம், நம்ம எல்லாம் பரமாத்மாவுடைய வெவ்வேறு உருவங்கள் தான். அதை வச்சு அதுக்கிட்ட போய் சேர்ந்துடலாம். ஆனா என்னன்னாக்க, ஒருத்தன் தூய வள்ளொலி இருக்கு, அதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுட்டு அது வழியா வந்தான்னாக்க சட்டை போயிடுவான். மற்ற கரடா வந்தான்னாக்க இல்லை தடுப்பு இருக்கு பாருங்க, தடுப்பு நின்று இருப்பான், அது தாண்டி தான் போகணும். அதனாலதான் இந்த சங்கர்ஷண வித்தியின் சங்கர்ஷண காலம் சொன்ன பாருங்க பூர்வ மீமாம்சையில, அது சொல்றச்சு அக்னிக்கு சில இது சொல்லிருக்கு, வாயுவுக்கு சில சொல்லிருக்கு, வருணனுக்கு சொல்லிருக்கு. இதெல்லாம் அவளுக்கு போனாக்க அவளுடைய கெப்பாசிட்டியில் என்ன கொடுக்க முடியும் அது கொடுத்துருவா, அவளுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் மோட்சம் தருவாளா? மோட்சம் வேணும்னாக்க நேர பரமாத்மா தான் பிடிக்கணும். அதான் மோட்சம் ததாதி முகுந்தக, அதனால முகுந்தன்னு பேரு. அதே மாதிரி தமிழ்ல இருக்கு, நாரின துழாயோ நல்கியோ நல்லதை ஏறுதல் பெரிதோ வீறுபெரு துறக்கம், இதுன்னு பரிவாளர்களுக்கு சொல். அதனால இந்த வித்தியைகள்ல இருக்குச்சு நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றேன். அவர்கள் உபாசனைக்கு நெறிப்படுத்த பரமாத்மாவின் பண்புகளும் மாறுபடுகின்றன. இந்நிலையில் அவற்றில் ஒரே வித்தியை என கொள்வதா அல்லது தனித்தவை என கொள்வதா என்பது ஆராயப்படுவதா இக்களம் சர்வ வேதாந்த பிரத்யாதிகரணம். பல வேதாந்தங்களில் சொல்லப்படும் வித்தியைகள் ஒன்றே என பெயர் பெற்றுள்ளது. இங்கு ஆராயப்படும் வேத வாக்கியங்கள் அதரோட வேத பகுதியான முண்டகோபுரத்தில் சிரோவிரதத்தை முறைப்படி கடைப்பிடித்தோருக்கு பிரம்ம வித்தியை ஓதுவிக்கப்பட வேண்டும் என்ற வரைமுறையை விதிக்கிறது. இது மற்றையவற்றில் இல்லை. சில மாதிரி சொல்றச்சேயே சில கண்டிஷன்ஸ் எல்லாம் உண்டு. உதாரணமா அபரகாரியங்களுக்கு பாருங்க, ஒருத்தர் இறந்துட்டாக்க அவளுக்கு செய்ய அந்த மந்திரங்களை வீட்டில் சொல்லி தர மாட்டான், கோவிலில் சொல்லி கொடுப்பான். நம்ம சொல்றச்சு அதே மாதிரி சிலது இப்போ இந்த மந்திரத்தை வரத்து சொல்லணும், இந்த மந்திரத்தை தனிவா மற்ற பேர் காதில் விழாமல் சொல்லணும் அப்படின்னா அந்த விஷயம். அதாவது அந்தந்த மந்திரத்துக்கும் அந்தந்த பிரகடனத்தான் உபயோகப்படும். இங்கு எழும் ஐயங்கள், இந்த விதி அதர்வண வேதத்தில் முண்டகத்தில் விதிக்கப்பட்டிருப்பதால் அந்த பிரிவை சார்ந்தவர்களுக்கு மட்டும் தலையில் தீச்சட்டி வைத்துக் கொண்டு வேத பயிற்சி செய்ய வேண்டுமா, அல்லது மற்ற உபனிஷத்துகள் சொல்லிய பிரம்ம வித்தியைகளுக்கு உள்ளப்படணுமா? அதர்வண வேத காலங்களுக்கு பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கணும்னாக்க அது கன்சல்டத்தையும் தெரிஞ்சுக்கிச்சு, தலையில தீச்சட்டி வச்சுன்னு வா அப்படின்னு அவளுக்கு இருக்கு. அப்போ மற்ற வேதத்திலும் பிரம்ம வித்தியை போறவாழ்லா இருக்கும், இதே மாதிரி பண்ணணுமா வேண்டாமா? என்ன சொன்னீங்க, ஒரு வித்தியால சொல்லி இன்னும் சொல்லாமல் இருந்ததுன்னா சிலதான் கை கொள்ள வேண்டியிருக்கும், சில தள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்க இல்லையா? இப்ப இது கொள்ள வேண்டியதா தள்ள வேண்டியதா? ஏனெனில் ஒரு உபனிஷத்தில் கொள்ளப்படும் பொருள் மற்ற உபனிஷத்துகளும் பொருந்தல் வேண்டும் என்ற சர்வ வேதாந்த பிரத்யேக நியாயத்தை இந்த ஐயம் எழுந்துள்ளது. அது ஒரு இடத்துல சொன்னது மற்றதுலேயும் வரணும். பிரமிதாதிகாரத்தில் அப்படித்தான் பார்த்தோம். ஒருத்தர பிரமித்தியம் சொல்லியிருந்தாக்க அது அகப்பைன்னு குறிச்சாலும் அது மனுஷனுடைய தலையை குறிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இக்காலத்தில் சூத்திரங்களும் பொருளும் சர்வ வேதாந்த பிரத்யம் சோதனாத்து அவிசேஷா, பல வேதங்களின் பிரிவுகள் உபனிஷத்து வித்தியைகளை ஒரே இலக்காக கொண்டவை, அவற்றின் அங்கங்கள் தனித்து கூறப்படாததால். அதனால என்னன்னாக்க இலக்கு ஒண்ணுதான். ஏன் மற்ற பற்றி கவலைப்படணும்னா இலக்கு ஒன்றா இருக்கிறதுனால சிலதை எடுத்துக்கலாம். இது எந்த வேதத்துல சொல்லியிருக்கோ அவளுக்கு மட்டும் அதை எடுத்துனா போதும், மற்ற பேர் அவள் வேதத்தில் எப்படி சொல்லிருக்கோ அது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது. இது நம்ம இதுலேயே பார்க்கலாம், சடங்குகள்லேயே பார்க்கலாம். இப்போ தர்ப்பணம் எடுத்துனீங்கன்னாக்க ஆபஸ்தம்பக்காரர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பெருசா இருக்கும், சிரார்த்த மந்திரங்கள் சின்னதா இருக்கும். அதே மாதிரி அவளுக்கு சாமவேதக்காரர்களுக்காகட்டும் போதாயனக்காரர்களுக்காக இருக்கட்டும் அவளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தர்ப்பணம் ரொம்ப சின்னது, அப்பா தற்பயமே தாத்தா தற்பயமே சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இப்போ பெருசு இல்லை. ஆனால் அவளுக்கு இது சிரார்த்தம் ஆவணி அவட்டெல்லாம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி அந்தந்த வேதத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரிக்குமே தவிர்த்து நோக்கம் வந்து அவள் உபாகர்மா சுழல் மாற்றிக்கிட்டு பெருமாளை உபாசனம் பண்ணுறது தான் முக்கியம், அது மாறாது.
வேதான் மேதி சேத் ஏகஸ்யாமபி வித்தியைகள் மாறுபட்டு விளங்குவதால் ஒன்றல்ல எண்ணில் அல்ல, அவை அவ்வளவு பிரிவுகளும் திரும்பவும் கூறப்படுவதால். அதை பற்றி வேறையா பட்டுமா வேற? அப்போ இங்கே சொல்ற வித்தியை வேற, அங்கே சொல்ற வித்தியை வேறனா? இல்லை இல்லை, நோக்கம் ஒன்றுதான் எல்லாத்திலையும். அதனால அது அங்கே சொல்லப்பட்ட விதத்திலேயே செய்யப்பட வேண்டும். சுவாத்தியாயா ததாஹி ததா தேஹி சமாச்சாரே அதிகாரஸ்ய சவஸ்ய தன்னியமஹ. அதரோட வேதத்வாய தன் பிறகு ஓதுவதற்கென்று தகுதிப்படுத்த சிரோவிரதம் முறை விதிக்கப்பட்டுள்ளது. இது சமாச்சாரம் என்று விளக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சவஹோமம் என்பது அவர்களுக்கே உண்டு. அவர்களுக்கு தான் சிலர் சவஹோமம் உண்டு. இப்போ சாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க சாமவேத காலம் இருந்தாக்க சாப்பிட சுவாமிகளுக்கு கையில் பாணி ஹோமம்னு ஒன்று பண்ணுவாள். தீர்த்து தெரிஞ்சு விட்டு பண்ணுவாள். அது மற்ற பேர் கிடையாது, அது அவளுக்கு மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி அந்தந்த வேதத்துக்குள்ள தனித்தன்மைகள் சிலது இருந்தாலும், நான் சடங்குலாம் தனித்தன்மைகள் இருந்தாலும், ஆனால் நோக்கம் என்ன? பித்திருக்களுக்கு அன்னைக்கு அவர் சாப்பாடு பண்ணணும், அது நடக்குது, அவ்வளோதான். தர்சயிதீச்ச வேதங்களும் இதே இக்கருத்தையை வலியுறுத்துகின்றன. உபசம்ஹாரோ அர்த்தபேதான் விதிசேஷவத்து சமானேச்ச. ஒரு விதி அதை தொடர்ந்து விளக்கம் அளிக்கும் பகுதி ஒன்று. வேதாந்தங்களில் படிக்கப்படும் வித்தியைகள் யாவும் ஒன்றே, அவை இலக்கில் மாறுபாடின்மையால் அதனால் ஒரு வித்தியில் பிரம்மத்துக்கு கூறப்படும் பண்புகள் மற்ற 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 விதத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஆகவே நோக்கம் ஒன்றா இருக்கிறதுனால சில பண்புகள் கொடுத்துனாக்க அதை மொத்தத்தில் எடுத்துக்கலாம், அதனால் தப்பில்லை அப்படிங்கிறது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். இக்கருத்தை நன்கு அறிந்து கொள்வதற்கு இன்றியமையாத சில விளக்கங்கள். இதே கொஞ்சம் நேரடா இருக்கும், கொஞ்சம் நிதானமாக வாங்கிக்க. மனசில் சந்தேகம் வந்து உடனே நிறுத்தி கொள்ளுங்க. பிரம்மம் ஒன்றே உண்மை, உலகு போய் என வாதிடும் அத்வைதிகள் சடங்கையில் ஒத்துக்கொள்வதில்லை. வேதாந்தத்தில் கூடப்படும் வித்தியைகளும் சத்குண பண்புடை பிரம்மத்தை உபாசித்து அதன் அடியாக நிர்குண பண்பிலா பிரம்மத்தை அடைவதற்கே என கருதுகின்றனர். இக்கருத்தை சூத்திரக்காரர் கருத்துக்கு மாறானது என ராமானுஜர் கருதுகிறார். வியாசருக்கு அது நோக்கம் இல்லை, சங்கர் அப்படி சொல்றதை தவிர்த்து, பட் பிரம்மசூத்திரனுடைய எழுதினவருக்கு இந்த நோக்கம் இல்லை அப்படின்னு எம்பெருமானுடைய கருத்து. சடங்கியலை ராமஸ் அறியப்பட வேண்டிய ஒன்று என கொள்கிறார். அதில் வேள்விகள் வேறு பெயரால் அழைக்கப்படுது. இப்போ வேள்விகள் வேள்வியை மட்டும் எடுத்துக்குவோம், அதில் எப்படி வித்தியாசப்படுறது அப்படின்னாக்க, இங்கே இந்த வேதத்தில் இந்த வேள்விக்கு ஒரு பெயர், அந்த வேதத்தில் வேற ஒரு பெயர்னாக்க ரெண்டு வித்தியாசப்படுறது. வேறு பெயரால் அழைக்கப்படுதல், தேவையின்றி பலமுறை செல்லல், சிலதெல்லாத்தையும் திருப்பி திருப்பி சொல்ல விட்டுருப்பான். அது மாதிரி செயல் எண்ணிக்கை வேறுபடுதல். செயல் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, சிலதை பார்த்தீங்கன்னாக்க இத்தனை நம்பர் பண்ணணும், அது அத்தனை நம்பர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காயத்ரி வகைராக்கெல்லாம் பண்ணாக்க 1008 ஆச்சா. ஹோமம் புருஷசூக்த ஹோமம் எல்லாம் பண்ணுறாக்க 12. ஆனால் ருத்ரம் பண்ணுறதுனாக்க 11. இதுவாக வித்தியாசப்படுறது பாருங்க. அது மற்றொரு பொருள் பெயர் உடைத்தல். இவருடைய பொருளை வேறுபடுறதா இருக்கும். இதை சொல்றது ஒரு மாதிரியா இருக்கும், அவருடைய பொருள் வேற மாதிரியா இருக்கும். அவற்றுக்கு இலக்காக தேவதைகள் மாறுபடுதல். ஸோ விதி மந்திரம் அர்த்தவாதம் சொன்னேன் இல்லையா, விதி சொல்றது இன்னார தொழில் சொல்றது. அப்போ இந்த யாகங்களில் ஒன்னொன்றுக்கு ஒவ்வொரு தேவதை தனித்தனியாக சொல்றது. அப்போ ஆகம் என்னன்னாக்க, யாகத்தில் காரீரிங்கிறது வேற, வாயவியம்ங்கிறது வேற. காரீரியில் வருணனை குறிச்சி பண்ணணும், வாயவியம்ங்கிறதுல வாயுவை குறிச்சி பண்ணணும். அதனால அது ரெண்டு வெவ்வேறு. வேள்வி ஏற்றப்படும் கால இட மாறுதல்கள் இவற்றால் வேர்கள் மாறுபடுகின்றன. இதனை பிரம்மத்தையும் ஒப்பிட்டு அப்போ என்னாச்சுனாக்க, டைம் சிலது ராத்திரி தான் பண்ணணும், சிலது சாயந்தர வேளையில் பண்ணலாம், சிலது நைட்டில் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கு இல்லையா. இந்த வித்தியாசங்கள்லாம் பார்த்தாக்க அது வெவ்வேறு வித்தியை வேறுபட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னாக்க உலகத்தை முழுக்க ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தில் இந்திரஜித்து மாயாஜாலம் பண்ணிவிட்டு மாயா சீதியை வெட்டின மாதிரி காமிச்சு விட்டு தான் வந்து நிக்கும்பரைங்கிற யாகத்தை பண்ண ஆரம்பிச்சான். அந்த யாகம் நைட்டில் தான் பண்ணணும். அவன் பண்ணிட்டு தான் வந்தான். ஆனால் பொதுவாக நல்ல காரியங்கள் வந்து நைட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு.
அதனால அதுக்கேற்ற மாதிரி அவருடைய கருத்துக்கள் வேறுபடுறது இல்லையா. அவனுடைய நோக்கம் உலகத்தை ஜெயிக்கிறது, ஆனால் நல்லபடியாக்குறது இல்லை. அதனால அதெல்லாம் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இதை பிரம்ம வித்தியோடு ஒப்பிட்டு அதான் இந்த சடங்கையில் இருக்கிற இது எல்லாத்தையும் பிரம்ம உபாசனத்துக்கு கூட ஒரே மாதிரி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்குறார். விதி இப்படி செய்யப்பட வேண்டும் என்பது சம்யோகம், அதனால் அடையப்படும் பலன். எதுக்காக பண்ற அது ஆக்கியா அதன் பெயர், ரூபம் அது கிழக்காகும் தேவதை ஆகியவற்றால் மாறுபடும் என கருதினார். இப்போ எடுத்தோம்னாக்க விதி என்ன பண்ணணும், விதி மோட்சம் இச்சு எல்லாரும் ஒரே விதி, மோட்சத்துக்கு போறியா அதான் விதி பிரம்ம வித்தியைக்கு. ரைட்டு. சம்யோகம் அடையப்படும் பலன் என்ன, பகவானுடைய கைங்கரியம். கைவல்யம்னு ஒரு குரூப் இருக்கு, கைவல்யம். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு. ஆக்கியா அதன் பெயர், அவனுடைய என்ன பிரம்ம வித்தியை தான் எல்லாத்துக்கும் பேர் ஜென்ரலா. அதை தவிர்த்து ரூபம் அதுக்கு இலக்காக தேவை. நோக்கம் என்ன, அதுக்கு பரபரம் தான் நோக்கம். அப்போ இதை பொறுத்த மட்டும் இந்த மீமாம்சையில சொன்ன மாதிரி வெவ்வேறு யாகங்கள், வெவ்வேறு தேவதைகள், வெவ்வேறு நோக்கங்கள் இல்லாம இங்க எந்த வித்தியா இருந்தாலும் அதுக்கு பெயர் வேறு வேறையா இருந்தாலும் அது எல்லாம் போய் சேர்றது நினைக்க ஒரே இலக்கை தூக்கி போடுது. ஆயினும் பிரம்ம வித்தியைகள் யாவற்றிற்கும் இலக்கு பிரம்மமாகவும் அடையப்படும் பலன் முக்தியாகவும் இருத்தலால் அவ்வளோ வித்தியைகளின் விதி பெயர் மாறுபட்டினும் அவை யாவும் ஒன்றே நினைக்கிறாங்க. அதனால பிரம்ம வித்தியை பொறுத்த மட்டும் நீங்க எது உங்களுக்கு சௌகரியம் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க அது இதுக்கு பிரம்ம வித்தியில மாறுபாடு இல்லை அப்படின்னா. இந்த சூத்திரங்களுக்கு எதிர்வாதிகளுடன் மாற்று கருத்து. வித்தியைகளின் பெயர் மாறுபடுவதால் அவை யாவும் தெரித்தவையே. அவ எது சொல்றான்னாக்க வைஸ்வானர் வித்தியை வேற, தகர வித்யா வேற, பூம வித்யா வேற. சரி சுவாமி, இது எதுக்காக பண்ற வித்தியெல்லாம் ஒரே நோக்கம் தானே, பிரம்மத்தை அடைக்கத்தானே, எந்த வழியில் அடைஞ்சான்னு. அதனால தனித்தனி வேற வித்தியா அப்படிங்கிற அவ என்ன சொல்றாங்க பார், சடங்கியில் வேறையா இருக்கு வித்தியா, அந்த மாதிரி இதையும் எடுத்துக்க வேண்டாமா அப்படிங்கிற அவா சொல்றது. சில வித்தியைகள் திரும்ப திரும்ப கூறப்படுத்துவார், அவ வெவ்வேறு. சில வேளையில் என்ன பண்ணாக்க ஒரு இதை இன்சிஸ்ட் பண்ணி 2-3 தான் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு எர்லியர் கிளாஸஸ்ல ப்ரீ கேஜி எல்லாம் அனுப்புறோம் இல்லையா. அப்போ என்ன பண்றா, தினம் ஒரே பாடத்தை சொல்லித்தரா, ஒரே மாதிரி பாட்டை சொல்லித்தரா, ரைம் சொல்லித்தரா. எதுக்காக, அது நல்லா மாத்திர படிக்கணுங்கிறதுக்காக. நாமளே பார்க்குறோம் இல்லையா, இப்போ எத்தனை நேரம் திருப்பி பார்த்துருக்கோம். அப்போ சொன்னா தான் அது மனசில் ஓரளவு படிக்கும். சினிமா பாட்டு 2-3 தடவை 2ஆம் மாதம் படிஞ்சு வருது இல்லைன்னா. ஆனால் இதில் போயிட்டுகள் 8 மணி தான் கஷ்டமாக இருக்கு இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுறது, அது எதுவும் ஜாஸ்தி 4 தினம் படிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி திரும்ப மனசில் அழுத்தி எம்பட் ஆகிறதுக்காக பண்ண வேண்டியிருக்கு. வித்தியாலை கை கொண்ட சிரோவிரதம் போன்றவற்றை செய்ய வேண்டி வரும். சில விதிகளுக்கு சிரோவிரதம் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இவன் இதை பண்றவன் ஒரு யாராவது ஒருத்தன் குரு பத்னி மேல ஆசை வச்சானாக்க அதுக்கு பிராயசித்தமான வரணும்னாக்க கழுதையை உபயோகப்பட்டோம். அது ஒரு ரொம்ப தாழ்ந்த ஒரு ஜந்து, அது ஒரு வண்ணம். உடம்பு போல சாம்பலை பூசிக்கணும். இது அதுக்கு தான் உரிமைத்து பிரம்ம வித்தியில வராது, இல்லை மற்ற யாகங்கள்ல வராது. அதனால அதுக்குன்னு மட்டும் இருக்கிறது தான் அதை ஃபாலோ பண்ணணும். அதனால் வித்தியைகள் இலக்கம் மாறுபடும். அதனால் நம்ம பண்ற நோக்கம் என்ன, வேற. ஆனால் பிரம்ம வித்தியில அப்படி கிடையாது, ஒரே நோக்கம் பிரம்மத்தை அடைகிறது தான், மோட்சம் தான். இவர்களுக்கு ராமாசுதரம் விடை. வித்தியைகளின் பெயர் மாறுபட்டு இருக்கணும். அவற்றின் நோக்கம் உபாசையின் மனத்தில் பிரம்மத்தின் நினைவை இடையராது ஏற்படுத்துதல் ஆகும். என்ன நோக்கம்னாக்க திருப்பி 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 அவனையே நினைச்சிட்டு இருக்கோம், பிரம்மத்தை அடைகிறது தான். நாங்கள் எந்த ஃபார்மலிஸ்டான போய் அடைய முடியும், வேற ஒன்றும் இல்லை சுவாமி. இங்கே பாருங்க, எத்தனை கோவில்கள் இருக்கு. சிலர் ராமன் இருக்கார், இல்லை கிருஷ்ணன் இருக்கார். ராமன்ல மட்டும் கோதண்ட ராமன் இருக்கார், பட்டாபிராமன் இருக்கார். கிருஷ்ணன் எடுத்துக்கலாம், வேணுகோபால கிருஷ்ணன் இருக்கார், தவழ்ந்த கிருஷ்ணன் இருக்கார். இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அது அப்ப அவருடைய மனப்பாங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த தெய்வத்தை வச்சுக்கிறார். உதாரணமா நஞ்சியர்ங்கிறவர் தன் கிருஷ்ண விக்கிரகத்தை திருவாரணம் பண்ணிட்டு இருந்தார்.
அவருக்கு என்ன பேர் வச்சிருந்தார் தெரியுமா? சதங்கை அழகியார்னு பேர் வச்சிருந்தார். அந்த மாதிரி எங்க கிராமத்து பெருமாள் கண்ணன், அவருக்கு பேர் வெண்ணைக்காடும் பிள்ளைன்னு பேரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு என்ன உருவத்துல மன ஈர்ப்பு ஜாஸ்தியா இருக்கோ, ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கோ, அந்த மாதிரி உருவத்தை கடவுளை படைச்சு நான் வச்சு வழிபடுறேன். என்னன்னாக்க அப்பதான் மனசு எனக்கு ஃபோக்கஸ் ஆரம்பிச்சார். அதுக்காக விதி எல்லா உபாசனங்களுக்கும் பொதுவாக உபாசிக்கவும் எனக்கு ஒரு விதி. விதினாக்க நம்ம விதி மந்திரம் அர்த்தவாதம் சொல்ல முடியாது. விதி ரைட்டு. சிரோவிரதம் போன்றவை அதர்வண வேதத்தின் சில பிரிவுகளை ஓதுவதற்கு மட்டும் விதிக்கப்பட்டுள்ளது, பிரம்ம வித்தியர்களுக்கு அல்ல. அது சிரோவிரதம் சொல்லணும்னாக்க அப்ப அந்த லௌகீகமான தான் அது, மற்றது கிடையாது. இக்கருத்து சமாச்சாரம் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் அதர்வண வேத சடங்குகளில் மற்ற வேத விதிகளுக்கு மாறுபட்டு சபஹோமம் என்ற வேள்வி சப்தசூரியம் முதல் சதௌதம் என்கிற வரை ஒரே அக்னியில் செய்யப்பட வேண்டும் என்று விதிக்கிறது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சடங்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், சிராதம் பண்றோம். சிராதம் பண்றவர் மனைவியோடு இருந்தாருனாக்க முதல்ல பண்றது தேவகாரியம் பண்றார். என்ன பண்றாருனாக்க அதுக்கு பேர் ஔபாசனம்னு பேர். அது மனைவி கையில் அரிசியை கொடுத்துட்டு அது 2 பங்கு ஆக்கி ஒன்று ஒரு கையில் வாங்கிட்டு அதை 2 பங்கு ஆக்கி ஒன்று அக்னேய ஸ்வாகா அக்னேய ஸ்பஷ்டகதிய ஸ்வாகான்னு சேர்க்கிறார். இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து முதல்ல பண்றதுக்கு அதுக்கு உபாசனம்னு பேர். இது தேவகாரியம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தேவகாரியத்தில் தர்ப்பத்தெல்லாம் வடக்கு நுண்ணியாகவும் கிழக்கு நுண்ணியாகவும் போட்டிருப்பான். அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்க பித்திருக்காரியம் ஆரம்பிக்கும். அப்போ கையில் 2 பில் பவித்திரம் போட்டிருப்பா, அதை மாற்றிட்டு 3 பில் பவித்திரம் கொடுத்துட்டு இந்த முன்னால் பரிசரம் சுத்தியரை போட்டிருக்க பொருள் எல்லாம் மாற்றி போட்டுடுவான். தெற்கு நுண்ணியாகவும் மேற்கு நுண்ணியாகவும் மாற்றி போட்டுடுவான். இப்போ அதே அக்னியில அது ஆபஸ்தம சூத்திரக்காரர்களுக்கு, அது இங்கே உதாரண சூத்திரக்காரர்களுக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். அதுலேயே நேராக அதே அக்னியிலேயே பித்ருஹோமத்தையும் பண்ணலாம். ஸோ முதல்ல பண்ணது தேவஹோமம், பின்னால் பண்ணுறது பித்ருஹோமம், 2 ஒரே அக்னியில் பண்ணலாம். ஆனால் சாமவேதக்காரர்களுக்கு இது ஔபாசன ஹோமம் தனி. அது அதே அக்னி, அந்த அக்னியில திருப்பி பண்ணக்கூடாது. இன்னொரு அக்னி அதில் விட்டா பித்ருஹோமம் பண்ணணும். இது அந்தந்த வேதத்துக்குள்ள சிறப்பு, அவ்வளோதான். ஒரே அக்னி செய்யப்படும் ஆயின் பிற வேதங்களில் 3 அக்னிகள் செய்யப்படுகின்றன. இந்த சடங்குகள் மாறுபடினும் அவற்றின் பெயரும் நோக்கமும் ஒன்றே ஆகும். அதுபோல் பிரம்ம வித்தையும் பிரம்மத்து கொள்ளத்தக்கது. பிரம்ம வித்திகள் யாவற்றிற்கும் இலக்கு பிரம்மத்தை அடைவது அறிதலே. எது அந்த நீச்சல் எது உறைவது எதுவோ அது அறியத்தக்கது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுதான் உதாரணத்துக்கு எடுத்துட்டு இதனாக்க தகர வித்யா சாந்தோக்கியத்தில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி தைத்திரியத்தில் சொல்லியிருக்கு. சாந்தோக்கியத்துல 2 லைன் வச்சுட்டு போயிடுச்சு. ஆனா தைத்திரியத்துல அது சொல்லிவிட்டு அதுக்கு இதை உபாசிக்கப்பட வேண்டிய தேவதையுடைய டீட்டெயிலாக சொல்றது. சகஸ்திரதீரிஷம் தெய்வம் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம் வருது பாருங்க, அதுலேருந்து வருது. உதாரணமாக சாந்தோக்கியத்தில் என்ன சொல்லிருக்குனாக்க அதை திதம் அஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஸ்ம தகர எஸ்மின் அந்தராகாசா எஸ்மின் யதந்தர ததன்வேஷ்டவியம் தத்பாவ விஜிக்ஞாசித்தவ்யம் விதி. அர்த்தம் என்னன்னாக்க இந்த பிரம்மத்தின் நகரமான உடலில், இந்த உடலுக்கு பேர் பிரம்மபுரம்னு பேர். அதுல உடலில் ஒரு சிறு இருப்பிடம் உள்ளது. அதனுள் மீச்சிறுவழி உள்ளது. அதனுள் இருப்பது அறிந்து அடைய வேண்டியது. மீச்சிறுவழிக்குள்ள எது இருக்கோ அதனா அது எதுன்னு யோஜனை பண்ணி அதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சு அதுவே நம்மால் அடையப்பட வேண்டியது. இதுதான் இதெல்லாம் சாந்தோக்கியத்தில் தகர வித்யா. ஆனா இதுவே இதுல தைத்திரிய உபத்தில் அப்படின்னாக்க தகரம் விபாப்மம் பரமேஸ்வபூதம் யத் புண்டரீகம் புறமத்திய சங்காசகுஸ்தம் சிறிய தாமரை ஒத்த இடத்தில் தீக்குடங்கள் அவற்றுக்கு எதிர்த்தட்டாக விளங்கும் பரமனின் இருப்பிடம். தொடர்ந்து இதை சொல்லிட்டு அப்புறம் என்னன்னாக்க அந்த பரமன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு வருது. அப்போ ஆக மொத்தம்
ரெண்டும் தகர வித்யான்னு பேர். அதில் சாந்தோக்கியத்தை சொன்னது அந்த இந்த இடத்துல இருக்கான்னு சொல்றது. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு சாந்தோக்கியத்தில் நேர குணங்கள் சொல்லலை. ஆனால் இதுக்கப்புறம் தொடர்ந்து தைத்திருந்த குணங்கள் பூரா சொல்றது. அப்போ தைத்தியில் சொல்லப்பட்ட குணங்கள் எல்லாத்தையும் சாந்தோக்கியத்தையும் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது. இதை பற்றி தனியாக பின்னால் ஒரு அதிகாரமே படிக்க போகிறோம். அந்த மீட்சி நிலையில் துயரமற்றவனாக உறைபவன் உபாசிக்கத்தக்கவன். இதே போலவே கும்பித்தி வைஸ்வானர் உபாசனம் சாந்தோக்கியம் மற்றும் பிரகதாரண்ய உபாசனத்தில் கூடப்பட்டுள்ளன. ரெண்டு இருக்கு. வைஸ்வானர் வித்யாங்கிறது சாந்தோக்கியத்தில் இருக்கு, பிரகதாரண்யத்தில் இருக்கு. ஆகவே பிரம்ம வித்தியால் அடையப்படும் இலக்கு ஒன்றே என்பதால் ஒன்றில் சொல்லப்பட்ட பிரம்மத்தின் பண்பு மற்றது சொல்லப்படவிட்டாலும் அவையும் சேர்த்து படிக்கத்தக்கவையே. இவைகளை விதி மற்றும் அதை தொடர்ந்து அதை விளக்க வரும் வாக்கியங்கள் போல் கருத வேண்டும். சில இடங்களில் ஒரு பொருள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும் அதை இரட்டொரு மொழிதலாக கொள்ளலாகாது. சிலருக்கு இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு தடவை ரெண்டு தான் சொல்கிறோம். 200 சாஸ்திரம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம வனமாலிகை ஈசாருங்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கடைசியில் ஒரு பிரார்த்தனையாகப்பட்டதுனால அது 2 தடவை 3 தடவை சொல்கிறோம். மாணவர்கள் மனதில் பதிய வைப்பதற்காக பல முறை சொல்லப்பட்டதாக கொள்ள வேண்டும். இக்கருத்தால் நிறுவப்படும் கொள்கை. பல பிரிவுள்ள வேதாந்தங்களில் பிரம்ம வித்யைகள் பல்வேறு பெயர்களால் கூறப்பட்டுள்ளன. பற்பல பண்புகள் உடையதாக பிரம்மம் கூறப்பட்டிருக்கிறது. எனினும் அவை யாவற்றின் இலக்கும் பிரம்மத்தை அறிதலும் அதற்கேற்ப உபாசனமாக செயல்பாடுமே. ஆதலின் அவைகள் யாவும் ஒன்றே என கருதப்பட வேண்டும். அவளில் கூறப்பட்டுள்ள பண்புகள் யாவுமே உபாசனைகளை பின்பற்றப்பட வேண்டும். ஸோ அதில் சொல்லியிருக்கிற பண்புகளை இதில் ஒன்றில் சொல்லி இன்னும் விட்டிருந்தாலும் அதை நம்ம சேர்த்து படிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். சந்தேகங்கள்? வெற்றி? சுவாமி, இப்போ இதுல பல வழிகள்ல பல மெத்தட் எல்லாம் சொல்ல வேதங்கள் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு வித மாதிரி சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம அதுல வித்தியைகள் பல பார்த்தோம். இதுல தெய்வங்கள்ல பிரம்மம் பிரம்மத்தை வழிபடுறவன் மட்டும்தான் முக்தி அடைய முடியும்னு சொல்றோம். வெவ்வேறு தெய்வங்கள் வழியாத்தான் அவன் அந்த பலனை கொடுக்கறான். அதாவது பலனை கொடுக்கறது பரமாத்மா ஒருத்தவன் தான். அவன் நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவன் ஒருத்தவன் தான் கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போலவே அவன் முக்தியையும் அந்த தெய்வங்கள் வழியா கொடுக்க முடியாதா? ஏன் அது அப்படி இருக்கிறது? அது முடியாது. அதான் இருக்கு. அதான் உங்களுக்கு இதுவரை நான் சொன்னேன். நீங்க பேங்குக்கு போறீங்க, டெல்லர்கிட்ட போய் ஒரு 1 lakh ரூபாய்க்கான செக்கை கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்ணுவாருனாக்க, அவர் இந்த ஒரு கிரேடுக்கு கீழே கிளார்க்காக இருந்தாருனாக்க நீங்கள் போய் இந்த அக்கௌண்ட்டை கைத்து வாங்கிட்டு வாங்கம்மா. ஏன்னா அவருக்கு இது கொடுக்குற அளவுக்கு தான் அவருக்கு பலன் உண்டு. இதெல்லாம் வெஸ்டட் பவர்ஸ். இப்போது நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்ற உங்களுக்கு மேலதிகாரி உங்களுக்கு இத்தனை நாள் லீவு தர முடியும். ஆனால் 1 மாதம் லீவுன்னா என்ன பண்ணுவாங்க? இங்கே மேலே ஆஃபீஸுக்கு எழுதுங்கம்மா. உண்டா இல்லையா? அதனால பிரம்ம நினைச்சதுனாக்க இதை வேணாலும் செய்ய முடியும். ஆனால் இவன் நினைச்சா இவளுடைய லெவல் என்ன இருக்கோ அந்த லெவலில் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே வாழ தர முடியாது. புரியுது சாமி. இன்னைக்கு சாப்டர் புரியுது. ஒன்றும் டவுட்ஸ் இல்லை, அது கிளியரா இருக்கு. இந்த குணோத்சவம் கொஞ்சம் சொல்லட்டும். வேற ஒன்றும் பெரிய இதனுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை. சில பிரம்ம வித்தியாவை பற்றி ஆராயிறது 2 பேர் ஒன்றா இருக்கு. சில வித்தியாசப்படுறேன். இதை எடுத்துக்கலாமா வேண்டாமாங்க. ஆனால் இன்னைக்கு தேதியில் யாரும் உபாசனை பண்ணுற யார் இருக்கா? அதனால் அவளுக்கு இது சாப்டர் ஜாஸ்தி உபயோகப்படாது. ஆனால் இவ்வளோ டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி தான் நமக்கு பிரம்மத்தை அடைய வேண்டியிருக்கு. அதெல்லாம் இல்லாமல் நமக்காக எம்பெருமானார் ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அவ்வளோ சிம்பிள் வழி காமிச்சிருக்கார். சரணாகதி காமிச்சிருக்கான்னு நம்ம நினச்சிக்கணும். அதனால் அதை சரணாகதிக்கிறது இன்னமும் கம்ப்ளீட் அப்சல்யூட் சரண்டரில் எல்லாம் கிடைச்சிடும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அடைய வேண்டியது, எவ்வளோ ஈஸியாக கிடைக்குதுன்னு அது பெருமை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதே நடக்குது. 32 வித்தியைகள் சொன்னீங்கல்ல சுவாமி? ஆமா. அது 32மே பிரம்மத்துக்கானது தானே? ஆமா ஆமா. பிரம்மத்தை அடைகிறதா வித்யைன்னு பேரு. இதுகளுக்கு யாகம்னு பேரு. புரிஞ்சுங்களா?
வித்யை அப்படின்னு அறிதல்னு அர்த்தம். யாகம்னா செய்தல், அது அச்சீவ் பண்ணுறதுன்னு அர்த்தம், முயற்சி பண்ணுறதுன்னு அர்த்தம். யக்ஞம் அப்படின்னாக்க முயற்சி பண்ணுறது. ஸோ யாகத்தில் பண்ணுறதெல்லாம் சாதனத்தால் சாதிக்க முடியுது. இதில் இது வித்யையில் இருக்கலாம் சித்த யோகம். பிரம்ம சித்தமாக இருக்கா, பிரம்மத்தை சித்தமாக இருக்கு, பிரம்மத்தை அடையத்துக்கு வழிபாடு. வேற டவுட் உமா உங்களுக்கு? சுவாமி இப்போ சொல்லுங்க 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 வெற்றி. பரபிரம்மம் வந்து ரூபம் எடுக்கிறோம் இல்லையா? இப்போ இப்ப நம்ம நாராயணனா பாக்குறோம், இன்னொரு ரூபமா பாக்குறாரு. ஆனால் அவரு பரமத்தை தானே உள்ளுக்குள்ள தியானம் பண்றாரு, பரபிரமத்தை தானே. ஆமா ஆமா, நோ டவுட். அப்படி இருக்கிறப்போ ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இந்த உருவத்தை தான் வணங்கணும்ன்றது எப்படி அது? இல்ல இந்த உருவத்தை வணங்குறது நமக்கு ஒரு சாய்ஸ். ஏன்னா வேதம் இந்த நாராயணங்கிற ஃபார்மை நல்லா கொண்டாடி இருக்கு. அதாவது பரமன் அப்படிங்கிறவன் நாராயணங்கிற ஃபார்மை நன்கு விளங்குகிறான்னு சொல்லியிருக்கு. அதனால நம்ம எடுத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரகான வேதம் சொல்றது. நம்ம கைடன்ஸ் வேதம் தானே, அதனால அதை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இன்னொன்று சொன்னேன், ஃபார் இன்ஃபர்மேஷன், பரிபாடல்னு சொன்னேன் இல்லையா? அதில் 22 பரிபாடல் இருக்கு. அதில் 8 திருமாலுக்கு, 8 முருகனுக்கு, 8 16 மீதி 6 வையைக்கு. இதில் இந்த திருமால் பாடலில் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க திருமாலே எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பூரா இது சொல்கிறது. ஆனால் செவ்வேள் முருகனுக்கு சொல்கிறது எல்லாத்தையும் எதுவுமே அவனுடைய மேனிஃபெஸ்டேஷன் சொல்றது, அவனுடைய பெருமையெல்லாம் சொல்றது, நிறைய சொல்றது, கொஞ்சம் பாக்கியெல்லாம் சொல்றது. ஆனால் இவன் தான் மேனிஃபெஸ்டேஷன், முழுமுதற் கடவுள் அவனை சொல்லலை. பழந்தமிழர் கொள்கை அப்படித்தான் இருக்கு, புரியாதா? இதை பொறுத்த மட்டும் பெருமாள் திருமால் அவதாரம் எடுக்கிறான், காப்பாற்றுறான், நிறைய வந்திருக்கு ஆச்சா. ஆனால் மற்ற பேர்லாம் அவதாரம் எடுக்கிறதுக்கு சொல்றல. சிவனை சொல்றதே கூட பிறவாயாக்கி பெரியோன், அவனுக்கு பிறப்புங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்றது. அதனால எவன் ஒருவன் பிறந்தாலும் திருப்பி தன் நிலைக்கு போறானோ, எந்த நிலைமையில வந்தாலும் தன் நிலை குறையாம இருக்கானோ, அவனை பெரியவன் எடுத்துட்டு இருக்கான், அவ்வளவுதான். அந்த மாதிரி நிறைய நீங்க சொல்றதுல நானும் பார்த்தேன், நிறைய அந்த இதுல எல்லாம் பார்த்தேன், அந்த ஸ்லோகத்துல மகாவிஷ்ணு ஸ்வரூபி, ஆமா அப்படிதான் எல்லா இடத்துலயும் மகாவிஷ்ணு ஸ்வரூபி அப்படின்னு சொல்லிதான் அந்த ஜலம் விடுற மாதிரி இருக்கும். ஈவன் தோ நம்ம சிவனோ முருகன் எல்லாம் நம்மளோட குலதெய்வம் முருகர், நாம கும்பிடுறது சிவன், ஆனா சிவ ஸ்வரூபி இல்லாட்டி முருகஸ்வரூபின்னு நம்ம சொல்லறது இல்லை. எல்லாமே மகாவிஷ்ணு ஸ்வரூபி அப்படிதான் வருது. கல்யாணத்திலயும் வருது, ஸ்ராத்தத்துல வருது, இதுல வருது, நீங்க இந்த தர்ப்பணத்துல வருது, எங்க பார்த்தாலும் இந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபிங்கிறது தான் வருது. மகாவிஷ்ணு இலைன்னு தான் அந்த இலைக்கு பேர் வருது. அந்த கயா சிரார்த்தம் பண்ணறது அந்த பாதம் மகாவிஷ்ணு பாதம் தான், விஷ்ணு பாதம் தான் வருது. சோ இது பார்க்கும்போது அந்த காக்கும் கடவுள் அப்படிங்கறத இந்த உலகத்துல சிறப்பா வாழறதுக்கு காக்கும் கடவுள் அவருங்கிறதால அவரை கெட்டியா புடிச்சுக்கணுங்கிறதாலயோ இல்லாட்டி வேதத்தினுடைய அதுதான் நீங்க சொல்றா அந்த ஸ்லோகங்கள்லாம் வேதத்தோட ஸ்லோகங்கள் இதெல்லாம் தெரியுமா? இப்போ எல்லாரும் சந்தியானம் உபநயனம் பண்ணாலும் சந்தியானம் பண்ணணும், சந்தியானம் அழைச்சி எல்லாரும் ஆசனம் பண்ணணும். ஆசனம் பண்ணுறச்சே 12 நாமா சொல்றோம் இல்லையா? 12 நாமாவும் விஷ்ணு தானே குறிக்கிறது. அப்பயதீக்ஷன் ஒரு மகான் இருந்தார், ஏன்னா நிறைய படித்தவர், நல்லா தெரிஞ்சவர். அவர் சிவபுரான் மேலே ரொம்ப ஆழ்ந்த அன்புடையவர். அவர் என்ன பண்ணாருனாக்க தன்னுடைய வித்யா சாமர்த்தியத்தினால இந்த 12 நாமாவும் சிவபரம், சிவனைத்தான் குறிக்கிறதுன்னு சொல்ல ஆரம்பித்தார், பண்ணினார். மற்ற எல்லாத்தையும் பண்ணிட்டார், ஆனால் ஒரு நாமாவை பண்ண முடியல. எந்த நாமான்னாக்க நாராயணன்கிறத. நாராயணன் அப்படிங்கிறத சிவபுரம் சொல்ல முடியல. கேசவனை சொல்லிட்டார், மற்றெல்லாம் சொல்லிட்டார், ஒவ்வொரு விதியும் சொல்லிட்டார், ஆனால் இது பண்ண முடியல அவரால். அதுக்கு தான் சொன்னார், தமிழ் சம்ஸ்கிருத இலக்கணத்தை நன்னா கரை கடிச்சிட்டு நத்து தடுக்கிறதும்பா. அதாவது நாராயணங்கிறது காரண எடுகுறி. காரண பெயர்னாக்க ஒரு காரணத்தினால வருது. நம்ம மாம்பழம் சாப்பிடணும், ஏன் அதுக்கே மாம்பழம் பேரு? மாமரத்தை இருந்தால் மாம்பழம் பேரு.
சரி, அந்த மரத்துக்கு ஏன் மாமரம் பேரு? அது சொல்ல முடியாது. ஆனா இந்த மரத்துக்கு மாமரம் பேர் இருக்கட்டும், இது இடுகுறி பெயர் இது. அதே மாதிரி மாம்பழம்ங்கிறது காரண இடுகுறினாக்க, மாமரம் என்று இடுகுறி பெயர் வைக்கப்பட்டது வந்து கிடைக்கக்கூடிய பழத்துக்கு மாம்பழம்னு பேரு. அது மாம்பழம் சொன்னா மாம்பழத்தை மட்டும்தான் குறிக்கும், மற்றது குறிக்காது. அதே போல இங்க நாராயணங்கிறத பிரிச்சனம்னாக்க, அந்த வார்த்தையை ரெண்டா பிரிச்சோம்னாக்க, பதம் பிரிச்சோம்னாக்க, நாரம் அயனகா, நாராணாம் அயனகா. நாரம் உலகங்களை, அயனகா இருப்பிடமாக உடையவன், எங்கும் வியாபித்தவன். நாராணாம் உலகங்களுக்கு, உலகங்களில், அயனகா உலகங்களுக்கு இருப்பிடமானவன். உலகங்களுக்கு உள்ளே இருக்கான், உலகங்களுக்கு வெளியிலே இருக்கான். அதாவது தமிழ்ல கடை உள் சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கான், வெளியில் இருக்கான கடந்து, எல்லா பொருளும் கடந்து எல்லா பொருளும் உள்ள இருக்கான், கடை உள்ள பேரு. அப்போ நான் இதை வந்து அயனம் தான் இருப்போம்னு அர்த்தம். இப்ப நார முதல்ல நிலைமொழி, தமிழ் இலக்கணப்படி. வருமொழி அயனம், அ ஏ ந, ரெண்டு சொல்லிடலாம், இல்லை தன்னாக்கம் தான் அயனம் சொல்லிடலாம். ஆனால் சம்ஸ்கிருதம் இன்சிஸ்ட் பண்றது என்னன்னாக்க, எப்போ இந்த நிலைமொழியில வந்து ரா இருந்ததோ அதுக்கு பின்னால நான் வந்து நாவாகும். அப்ப என்ன ஆகும்? நாரா அயனன்னுங்கிறது நாரா அயனன்னு ஆறுது. அப்போ இந்த நான் தடுக்கிறதுல நத்து தடுக்கிறதுன்னு சொன்னாராம். இந்த நாராயணன் சொன்னாக்க வேதம் கரெக்டா எல்லாம் சொல்லிடுறது. என்னாக்க அஷ்டாட்சரம் சொல்றச்சு, ஓமித்யேக அக்ஷரம் நமைதிதே அக்ஷரே நாராயணா ஏதி பஞ்சாட்சராணின்னு சொல்றதே கரெக்டா திறன் பேரை பிரிச்சுட்டு. ஆக நீ நாராயணன் சொன்னீங்கன்னாக்க வேற இன்னொருத்தரை குறிக்க முடியாது, அது காரண இடுவரியா போயிட்டு. அதனால வேற வழியில எதை ஒத்துனாகன்றிருக்கு அப்படின்னா. இன்னைக்கு அவரும் அவளத்துக்கு சங்கரமத்தில் படிச்சு நாராயண ஸ்மிருதி தான் கேள்வி சொல்லுவார். அவ பூஜை பண்றது சந்திரசேகர் சந்திரமௌலி சொல்லுறார். ஆனால் கீழே இதில் பார்த்தீங்கன்னா நாராயண ஸ்மிருதி தான் சொல்லுவார். கரெக்ட் தான் சொன்னேன், அதுதான் சொல்றான். ஹையர் ஸ்டேட்டாக்கு போறச்சே, நான் சொன்னேன் இல்லையா, மோட்சத்தை விரும்பக்கூடிய ஹையர் ஸ்டேட்டாக்கு போறச்சே நாராயணன் தான் எடுத்துக்கணும். மற்ற ஸ்டேட்டாக்கு யார் வேணா பண்ணலாம், எல்லாரும் மற்றவர்கள். சிவனுக்கு வந்து சிவன்னு பேரு, மங்களத்தை செய்வோன், சம்பு நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறவன்னு அர்த்தம். அதனால இதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு, எல்லாதும். ஆனால் மோட்சம் தர முடியுமா அப்படிங்கிறது பிரச்சனை. வைஷ்ணவனுடைய நோக்கம் என்ன இருக்கணும்? மோட்சத்தை அடையிறதா இருக்கணும், வேற வழி இல்லை. உலகத்துக்கு வந்துட்டோம், நம்ம இருக்கிற காலத்தை கழிச்சுட்டு, இந்த காலக்ஷேபம்னு பேரு. அதனாலதான் இந்த படிக்கிறதே காலக்ஷேபம்னு பேரு. நம்ம காலத்தை என்ன பண்ணாக்க, இந்த நல்ல பொருளை படிச்சுட்டு ஞானத்தை வளர்த்துக்கொண்டு இப்படியே போயிடணும், நம்ம மற்ற எதிர்ப்பு இருக்கணும்னு விட்டு. ஆக இந்த மாதிரி இப்ப போய் சேர்ந்தோம்னா அவனை போய் அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுதான் சொல்றோம். ஆக நாராயண பரம்பிரம்மம் சொல்றதுனாலேயும் வேதத்திலேயே அந்த அஷ்டாட்சரத்துக்கு வந்து தனித்தனியாக பதச்சேதம் பண்ணி சொல்லியிருக்கிறதுனாலேயும், இன்னொன்னும் நீங்க பாத்தீங்கன்னாக்க, ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாதுன்னு 3 நாமங்களால நாராயணன் சொல்லப்படுறார். அதுல ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் விஷ்ணவே நமஹ. இந்த ஓம் சேர்ந்தது இந்த 3 மந்திரங்கள் தான். நமச்சிவாய 5 அக்ஷரம், சரவணபவ 6 அக்ஷரம். ஆனா ஓம் சேராது. ஓம் தனியா தான் சொல்லி ஆகணும் அவளுக்கு, அது எடுத்து சொல்லணும், வருவி சொல்லிக்கணும். அதனால இது சார், ஏன்னா ஓம் எம்பட்டா இருக்கக்கூடிய ஒரே மந்திரம், மூல மந்திரம் இது நாராயண மந்திரம். சரியா? வேற சுவாமி ஏற்கனவே இது கேள்வி கேட்டதுதான், இருந்தாலும் ஸ்திரப்படுத்துறதுக்காக தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. அதான் இந்த சந்தேகங்கள்லாம் அப்படிதான், அதனால சொன்னேன். நாராயணன் ஏன் சொல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல, இப்ப கேட்ட கேள்விதான் சொன்னேன். அடியேன் இப்ப நாராயணனை பத்தி அடிப்படை கேள்வி கேட்டேன் இல்லையா, அதுக்கு காரணம் சொல்றேன். அதான் அது சிறப்படுத்திக்கணும்ன்றதுக்காக தான், ஏற்கனவே பேசினதுதான் இதெல்லாம். ரைட் ரைட் ரைட். இன்னொன்னு, இவர் வந்து சரணாகதிக்கு கொண்டு போக போறாருனாலும் பின்னாடி
நம்ம வந்து வேதத்தை ஒத்துக்கிறதால வேதத்தினுடைய பூர்வ மீமாம்சையும் அவர் வந்து டோட்டலா அக்செப்ட் பண்ணிக்கிறார். பண்ணிட்டு ஆமா அந்த வேதத்துல இருக்கிறத அதான் வழியா வர்றார். ஆமா அதான் ஏதோ வேதத்துல இருக்க எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாரு அவரு. ஆமா சோ ஆமா அதனால பூர்வ மீமாம்சை. சோ உனக்கு லோயர் ஸ்ட்ராட்டால உனக்கு ஏதாவது வேணுமா, இந்த பூஜைகளை பண்ணி நீ வந்து அடைஞ்சுக்கோ ம். அப்படின்னு சொல்லி அதையும் ஒத்துக்கிறார். அப்படி அதான் நீ எடுத்துக்கலாமா? நீ லோயர் சடா ஆசைப்படாத. லோயர் சடா நீ கடமை செய்யணும், அதுக்காக செய்யணும். நீ நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன் எதுக்காக? என் கர்மா தொலைக்கிறதுக்காக. ஆனால் இதில் ஆசைப்படாதே, இந்த கர்மா ஆசைப்படாதே. இந்த லோயர் ஸ்டேட்டால் இருக்கிறச்சு உன்னுடைய கர்மாவை தொலைச்சிக்கிறதுக்கு என்ன பேசிக் திங் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு, மீதி பண்ணாதே. அதுக்கு தேவையில்லாத அது அது வேணும் இது வேணும் ஆசைப்பட்டுட்டு ஆசையை பெருக்கிக்கிண்டு பின்னால் திருப்பி ஒரு எடுத்துக்காதே. அது ஆனால் இந்த நீ பண்ணலைன்னாக்க தப்பு உண்டு. நித்திய பூஜைகளுக்கான அந்த மெத்தடாலஜி வந்து இதுல இருந்தா எடுக்கிறாங்களா, பூர்வ மீமாம்சையில இருந்தா எடுக்கிறாங்களா? ஆமா அது அது அதோட அதுலேருந்து அதாவது ஒவ்வொரு சம்பிரதாயத்தையும் நித்திய பூஜை வித்தியாசப்படும். ஆனால் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதனுடைய செயல்முறைகள் அது அது பூர்வாம்சம் எடுத்துதான். ஆகமங்கள்னு சொல்றோம் இல்லையா, சைவாகமம், சக்தி ஆகமம், வைஷ்ணவாகமங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய செயல்முறைகள்லாம் மீமாம்சையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். அதுல அடிஷ்னலாவும் வச்சுக்கலாம். இப்போ பிரபந்த மாதிரியான விஷயங்களை அடிஷ்னலாவும் சேர்த்துக்க முடியும். ஆமா அதுக்கு அது ஆகமத்தே அதெல்லாம் எம்பெடா இருக்கு. இப்போ நீங்க வைஷ்ணவ பாஞ்சராத்திரம் வைகானசம் 2 ஆகமத்தில் இருந்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல பிரபந்தம் சொல்லணும்னு இருக்கு, விதிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். வைஷ்ணவாளுக்கு வேதம் சொல்றாலோ சொல்லலையோ அதர் மேட்டர். ஆனால் பிரபந்தம் சொல்லலைனாக்க எந்த ஒரு நல்ல காரியம் முடிவு வராது. கோயிலில் கும்பாபிஷேகம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க பிரபந்த கோஷ்டி பெருசா இருக்கும் பாருங்க. ஆமா உண்டு சுவாமி. அதாவது தமிழ் வேதமும் சம்ஸ்கிருத வேதத்துக்கு சமமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதனால தினமும் ஒரு போர்ஷன் எல்லாருமே வேதத்துக்கு சொல்றான். யாரு உபநயனமானவான்னாக்க சம்ஸ்கிருத வேதம் சொல்லலாம், ஆகலைன்னாக்க அவ தமிழ் வேதம் சொல்லட்டும். ஆனால் மோட்சம் போறதுங்கிறது எல்லாருக்கும் சமம், யாரா இருந்தாலும் சரி. இந்நாள் இனியார்னு அது வித்தியாசம் கிடையாது. அதுக்காக தான் அது வச்சிருக்காரு. வேற டவுட்ஸ்? சரி ஒருமா வேற ஏதாவது சொல்லணுமா? வேற யாருக்காவது பிரியம்பதா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உண்டா? இல்ல சுவாமி, தெளிவா இருக்கு சுவாமி. ரைட் சரி. அந்த அதாவது இந்த சமஸ்கிருதங்கள், இந்த பூர்வ மீமாம்சைகள், இல்லாட்டி இந்த தினப்படி நம்ம செய்யற அந்த ஏதாவது இந்த பூஜைகள் இதெல்லாம் எதுவுமே தெரியாட்டி கூட தெரிஞ்ச நம்ம ஒரு இதை வந்து அதாவது தமிழ் வேதமான பிரபந்தத்தையோ அதை சொல்லி நம்ம சரணாகதியை நோக்கி செல்லணும். அதுதான் அதுதான் அதான் அது இல்ல சரணாகதி வந்து நம்ம சரணாகதி எப்படி பண்றோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரணாகதி என்ன என்ன எப்படி அது தெரிய மாட்டேங்குது. சரி இத பண்ணிட்டே இருப்போம். சரணாகதிக்கு வேண்டியது என்னன்னாக்க சொல்றால எதுக்கு கால நியமமும் தேச நியமமும் அதிகார நியமமும் இல்லை, விஷய நியமமே உள்ளது. அதாவது கால நியமம்னாக்க சரணாகதி எப்ப பண்ணலாம், காலம்பரை பண்ணணுமா, குளிச்சுட்டு பண்ணணுமா, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தேச நியமம் இந்த ஊர்ல பண்ணலாமா, காசியில தான் பண்ணணுமா, இல்லை ஸ்ரீரங்கத்துல தான் பண்ணணுமா, இல்லை அதெல்லாம் கிடையாது. அதிகாரி நியமம்னாக்க இவர் பிராமணர் 4 வேதம் படித்த இவர் தான் பண்ணலாமா, இவர் பஞ்சமன் இவர் பண்ணப்படாதா, அதெல்லாம் இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு வந்து என்னன்னாக்க அதிகாரி நியமம். அதிகாரின்னாக்க அது செய்ய தகுதி மட்டும்தான் வரும். என்ன தகுதி வேணும்? இவன் யார்கிட்ட சரணாகதி பண்றானோ அவன் நம்மை நிச்சயமா காப்பாற்றுவான். நான் சரணாகதி பண்ணினாக்க
என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி தரக்கூடிய வன்மை இவனுக்கு உண்டு அப்படிங்கிற அது அது அவனு விருந்திக்கணும். இவனுக்கு அவனை விட்ட வேற கதி இல்லைன்னு அனன்ய கதித்துவம் ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம். ஆகிஞ்சன்யம்னாக்க எனக்கு அவனை விட்டால் ஒழிய எனக்கு வேற கதி இல்லை, என்னால் எதுவும் நானா எதுவும் பண்ண முடியாது. நல்ல உதாரணம் கை குழந்தை உயிருள்ள உள்ளதானே, அதுக்கும் ஞானம் உண்டு இல்லையா? ஆனால் அது ஞானம் எவ்வளவு இருக்கு? பசிச்சா அழும், எறும்பு கிடைச்சா அழும். ஆனால் தாய் பார்த்து தான் அதுக்கு எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறா. அது தானா அம்மாவை பார்த்து அம்மாவை திருவடியை காமி நான் சேவிக்கிறேன்னு சொல்றதா? இல்லை இல்லையா? அந்த மாதிரி இந்த சரணாகதிக்காரன் அவனை தவிர்த்து வேற எதுவும் இல்லைன்னு ஓன் அழத்தான் முடியும். அது பண்ணினா போதும், அது சின்சியரா பண்ணினா போதும். அதனால சரணாகதிங்கிறது சச் அ சிம்பிள் திங். ஆனால் என்ன பண்ணணும், மனப்பாங்கு அதுக்காக வேணும். நமக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. எனக்கு தெரியாதா அப்படிம்போம். கஷ்டம் வந்தாக்க அப்போ அவன் காலில் விழுவான். ஆனால் கஷ்டம் நீங்கிட்டானாக்க ஆஹா நானாகன்னு சாதிச்சேன். அதுதான் அந்த அந்த அகங்காரம் போல் தான். அதுதான் சொல்றச்சு, அகங்காரம்ங்கிற ஆர்ப்பை துடைத்தால் ஆத்மாவுக்கு அழியாத பேர் அடியான் என்று. இந்த அடியான்கள் எல்லாம் வரணும் நமக்கு. திருப்பி அகங்கிறது நிச்சயமா தலையெடுத்துட்டே இருக்கும். எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. நீங்க ஒரு எறும்பு போயிட்டு வச்சுக்க, தள்ளி விடுங்க, திருப்பி அந்த இடத்துக்கே வரும். அது குழந்தைகள் சொல்லுங்க, குழந்தையெல்லாம் சொல்லும். ஆனால் பாடம் சொல்லிருக்கேன், ஏண்டாப்பா இந்த வந்திருக்கா இல்லையா சொல்லு, இங்கே சாந்தாகாரம் சொல்லுனாக்க அப்போதான் பிகு பண்ணிக்கணும். நீங்கள் வாசிக்க நான் கேட்கற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நேச்சர், இயற்கையிலேருந்து இருக்கக்கூடியது. புரியுதா? புரியுது சுவாமி. ஆனால் இதெல்லாம் புரியல் மாதிரிலாம் இருக்கும். இதை எவ்வளவு ப்ராக்டிக்கலுக்கு கொண்டு வரோங்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நமக்கு. அதை முக்க கொண்டு வரணும், கொஞ்சம் சிரமப்படணும். ஆனால் அடிபட்டு வாழ்க்கையில் அடிபட்டு தானே நமக்கு இது தெரியும். அது மட்டும் அவ்வளோ ஈஸியாக தெரியாது. வேற ரொம்ப அழகா சொன்னீங்க சுவாமி. சரி, ஆழ்வாரம் பெருமானார்ஜியை திருவிழை சொல்லலாம், ஆச்சாரியன் திருவிழை சொல்லலாம். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீசம் அதி